ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே அழகான நீலவானத்தின் கீழ் அவர்கள் அவனை பார்க்க சொல்கிறார்கள். அது மிகவும் அரிதான வெள்ளி சேரு. அது ஏற்கனவே 4வது மரத்தின் பின்னால் இருந்த பையன் கவனத்தை ஈர்க்க வேண்டாம் என்று கூறுகிறான். பின்னர் திடீரென்று எங்கிருந்தோ ஒருவர் வருகிறார். ஓடி சென்று அந்த பையனை காத்திருக்க சொல்கிறான். ஆனால் குழந்தை முதலில் குறுக்கிட்டு முதல் 2வது மற்றொரு முக்கியமான அடியை பெறுகிறது. 3வது 4வது அதனுடன் எல்லாம் இருந்துவிட்டது. வீரர் தகாசி யூகா 3 எஸ் ரேங்க் பொருட்களை பெற்றிருந்தார். கவசம், கையுறைகள் மற்றும் வெள்ளி சேர்களிலிருந்து பூட்ஸ். பச்சை நிற பேட்டை அணிந்த பையனால் அந்த நம்ப முடியவில்லை. நாம் அவன் கவனத்திலிருந்து அது 3 முக்கியமான அடிகள். பொன்னிறம் அவள் சொல்கிறாள். அதே விஷயத்தை கண்டாள். அதை தவிர ஒவ்வொரு துளியும் ஏன் அரிதானது போல் தோன்றியது. இந்த பையன் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று அவர்கள் இருவரும் நினைக்க முடிந்தது. கதாநாயகன் தனது சரக்குகளை பார்த்து அது நம்ப முடியாதது. கடந்த காலத்தில் அவர் அனுபவித்த அனைத்து துன்பங்களுக்கும் அவருக்கு உண்மையில் வெகுமதி அளிக்கப்பட்டது. மேலும் நாம் அவரை நரகத்தை போன்ற வயதானவராக 85 வயது வெண்கல மோதிர வேட்டைக்காரராக காண்கிறோம். டோக்கியோ நிலவரை முதல் மாடி. அரக்கர்கள் அந்த பகுதியை எவ்வாறு தாக்குகிறார்கள் என்பதை அனைவரும் காட்டுகிறார்கள். மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். மரணத்திற்கு பயந்து அந்த உயர்மட்ட உயிரினங்கள் இந்த இடத்தை அடைந்ததால் தங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு குழந்தை முதியவரின் தோலை பிடித்து இது சேறுகளை வேட்டையாடுவதற்கான நேரம் அல்ல, அவர்கள் வெளியேற வேண்டிய நேரம் இது என்று கூறுகிறது. ஆனால் முதியவர் அவரை ஒரு அறை கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அனைவரையும் புறக்கணித்து நடந்து செல்கிறார். வெளிப்படையாக மற்றவர்கள் ஓட முடிவு செய்கிறார்கள். அவர் அடிப்படையில் மரணத்தின் வாசலில் இருக்கிறார். இது உண்மைதான். எனவே எதுவாக இருந்தாலும், ஆனால் பின்னர் விளையாட்டில் ஒரு தவறான விளையாட்டு. யாரோ தோள்பட்டை முதியவரை தடுக்கிறது. அவர் மோசமாக விழுகிறார். சாகசக்காரர்கள் தோன்றி இப்போது அனைவருக்கும் ஜன்னல்கள், நிலை உயர்த்துதல் மற்றும் அரக்கர்களை கொள்வது தெரிந்திருந்தது. அமைப்பு எளிது. நீங்கள் அரக்கர்களை கொள்கிறீர்கள், நீங்கள் நிலை உயர்ந்துள்ளீர்கள். அதனுடன் உங்கள் புள்ளி விவரங்கள் மேலும் அதிகரிக்கவும். இந்த முறை அவர் 5 பழங்களை மட்டுமே பெற்றதாக அந்த நபர் புகார் கூறுகிறார். மற்றவர்கள் அங்குள்ள அந்த பெண்ணை போல மின்விளக்கின் தலையில் குணப்படுத்தும் மந்திரத்தை பயன்படுத்தி மந்திரம் செய்கிறார்கள். அது ஒரு சாதாரண வீரர். ஆனால் எங்கள் பையன் மட்டுமே நிலை 98 5 குறைவான புள்ளி விவரங்களுடன் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். சாத்தியமான அனைத்து சேர்களையும் கொன்றார் என்று கூறுகிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். அவர் 98 வயதை அடையும் வரை வேட்டையாடினார். ஆனால் பின்னர் அவர் இன்னும் ஒன்றை வெட்டினார். இன்னும் எதுவும் மாறவில்லை என்று நம்ப முடியவில்லை. அதிகபட்ச நிலை 99. ஏதோ ஒரு சிறப்பு நடக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவர் உண்மையில் தோல்வியடைய விதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. தனது வெறும் கையால் வாஸ்டட் இறக்கும் நிலையை குணப்படுத்தி இறுதியாக அவர் 99 அடிக்கிறார். நடுங்கி இதுதான் அனுபவித்த அனைத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெகுமதி என்று கூறுகிறார். அதை போலவே அவரது மொத்த எண்ணிக்கையும் ஒரு தாவுதல் சிக்ஸரை எட்டுகிறது. வயதானவரால் அதை நம்ப முடியவில்லை. உலகம் தன்னுடன் விளையாடுகிறதா என்று கேட்டு அவர் தரையில் அறைகிறார். அவரது முழு வாழ்க்கையும் உண்மையில் வீணாகிவிட்டதா? அந்த நேரத்தில் உயிரினங்களால் சூழப்பட்ட அவர் இந்த உலகத்தில் இருந்து எதிர்பார்க்க எதுவும் இல்லை என்று முடிவு செய்கிறார். அறிவிக்கப்பட்ட அரக்கர்கள் தோன்றி அவரை நெருங்க தொடங்குகிறார்கள். இருப்பினும் அது நன்றாக இருந்தது. அவரது வாழ்க்கை எப்படியும் துயரமாக இருந்தது. எப்போதும் அவனை கவனித்துக் கொண்டான். அவன் தன் தங்கையின் கனவுகளை நாசமாக்கினான். இறுதியாக இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கை அவன் சேற்றாக மாறுவதோடு முடிகிறது. மரணம் திடீரென்று அணி ஒளிரும் வரை சிறிய அமைப்பு அவ்வளவுதான் சொல்கிறது. தகாசி யூகோவின் அமைப்பில் விசித்திரமான பிழை ஏற்பட்டது. அதை சரி செய்ய ஒரே வழி அவனது வாழ்க்கையை திரும்ப பெறுவதுதான். அமைப்பில் இருந்து மன்னிப்பு கோரும் விதமாக 99 புள்ளிகளுடன் ஒரு ரகசிய அளவுருவை பெறுகிறான். யாரோ அவனை வாழ்த்துகிறார். இந்த தருணத்தில் இருந்து அவன் ஒரு சாகசக்காரர். கதாநாயகன் அங்கே நிற்கிறான். இன்னும் உண்மையில் புரியவில்லை. சுற்றி பார்க்கிறான். அவள் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கேட்கிறாள். மேலும் மார்ச் 15ஆம் தேதி சாகசக்காரர் சங்கத்தில் முதல் முறையாக பதிவு செய்த நாள் இது என்பதை நினைவில் கொள்கிறான். தனக்கு புரியாத ஏதோ ஒரு போனஸ் பற்றிய விசித்திரமான செய்தியையும் அவன் நினைவில் கொள்கிறான். அவன் தன் நிலையை திறக்கிறான். துதிஷ்டவசமாக அது எப்போதும் போலவே தெரிகிறது. குறைந்தபட்சம் அவனுக்கு ஏற்கனவே அந்த 6 பல புள்ளிகள் இருந்தன இல்லையா? அதை பெற அவனுக்கு 85 ஆண்டுகள் ஆனது. ஆனால் பின்னர் திரையின் கீழ் வலது மூலையில் விசித்திரமான ஒன்றை அவன் கவனிக்கிறான். கீழே உருட்டி என்ன இது நகரம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான். அந்த பையனுக்கு 99 அதிர்ஷ்டம் இருந்தது. அவன் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறான். பின்னர் அவன் கடந்த கால வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு உண்மையான பண்புதான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். யாரும் பார்க்க முடியாத ரகசிய விஷயம். ஆனாலும் அவனிடம் இவ்வளவு இருந்தது. பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது. சரி, ஆமாம், 70 வருடங்களாக சேறுகளை வேட்டையாட துன்பப்பட்ட மனிதனுக்கு இப்போது நம்ப முடியாத அதிர்ஷ்டம் கிடைத்தது. அதனால் அவன் சில சேறுகளை வேட்டையாட வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்கிறான். நிலவரையின் முதல் தளத்தில் அவன் சுற்றி பார்க்கும் போது வழக்கமான சிறிய நீல நிற சேறுகளை பார்க்கின்றான். அவனுக்கு அது வீடு போல் உணர்கிறது. அவன் நினைக்கிறான், ஒரு சூப்பர் அரிய வெள்ளி சேறு. 70 வருட சேறு வேட்டையில் ஒரு முறை மட்டுமே அவன் பார்த்த அதே அசுரன். துதிஷ்டவசமாக அது அப்போது உடனடியாக தப்பித்தது. அந்த சபிக்கப்பட்ட விஷயம் ஒரு அபத்தமான அனுபவத்தை தருகிறது. ஆனால் அது வேகமாக ஓடுவதற்கு பிரபலமானது. அதனால் தான் தகாசி அதை அமைதியாக நெருங்குகிறான். ஆனால் எங்கிருந்தோ ஒரு அம்பு அவன் காலில் சரியாக படும்.
தூரத்தில் மன்னிப்பு கேட்கும் பாஸ்டரை அவன் சபிக்கப் போகிறான். ஆனால் பின்னர் அவன் சளி விசித்திரமாக நடந்து கொள்வதை கவனிக்கிறான். பக்கவாட்டில் பார்த்து குழப்பமடைகிறான். தப்பிக்கப் போகிறது என்று அவன் கற்பனை செய்கிறான். ஆனால் அதற்கு பதிலாக அந்த உயிரினம் அவனை நோக்கி பாய்கிறது. அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தாக்குதல் இந்த முறை அவன் எதிர்கொண்டு மையத்திலும் அதன் தலையிலும் நேராக தாக்கி உயிரினத்தை உடைக்கிறான். அவனுக்கு தெரிந்த ஒன்று இருந்ததால் அது பலவீனமான இடமும் அவனது சளியும் தான். பிரச்சனை என்னவென்றால் அவனது இழிவான சிறிய வாள் முதல் அடியிலேயே உடைந்தது. புதியது ஒன்று. இந்த வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று அவன் ஏற்கனவே நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு தங்க பளபளப்பு அவன் கண்ணில் பட்டதும் அவன் திகைத்து போகிறான். அந்த சாபக்கேடு ஒரு எஸ்தர ஆயுதத்தை கைவிட்டு விட்டது. அந்த அதிர்ஷ்டம் பெண்களிடமும் தொடருமா? அந்த வாள் ஒரு அரக்கனிடம் இருந்து வந்ததால் அது தாக்குதலுக்கு அதிக வாய்ப்பு இருந்த போதிலும் அது ஒரு நல்ல தொடக்கம் என்று அவர் உற்சாகமாக சொல்கிறார். வேட்டையாட தொடங்க அவர் ஆர்வமாக உள்ளார். அவர் கனவு காண்கிறாரா என்று அவர் யோசிக்கிறார். அசுரர்கள் அவரை தாக்குகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அதை சமாளிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். மீண்டும் வெட்டுகிறார். விமர்சன ரீதியாக இறங்குகிறார். எஸ் ரேங்க் பொருட்கள் தரையில் விழுந்தன. அதன் பிறகு அவர் சுமார் 1 மணி நேரம் வேட்டையாடி கொண்டே இருந்தார். மொத்தத்தில் அவர் சுமார் 10 வெள்ளி சேறுகளை கண்டுபிடித்தார். இது அவரது கடந்த கால வாழ்க்கையில் 70 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பார்த்த ஒன்று. அதற்கு மேல் அவற்றில் பெரும்பாலானவை அரிய கொள்கைகளை வீசியது. மேலும் குழந்தையின் பை ஏற்கனவே நிரம்பி வழிந்தது. அந்த நேரத்தில் அதை மறுக்க முடியாது. அவரது அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் புள்ளியில் விழுந்து புன்னகையுடன் இந்த சக்தியால் இறுதியாக ஒருவராக மாற முடியும், தனது குடும்பத்தை மகிழ்விக்க முடியும் என்று கூறுகிறார். குடும்பத்தை மகிழ்ச்சியடைய செய்யலாம், தனது நோய்வாய்ப்பட்ட தாயை கவனித்துக் கொள்ளலாம், மேலும் தனது சிறிய சகோதரிக்கு உதவலாம். அப்போதுதான் அவருக்கு ஒரு குடும்பம் இருப்பது நினைவுக்கு வருகிறது. அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று அவர் யோசிக்கிறார். அந்த நேரத்தில் நான் நினைத்தேன், வேறு எங்காவது செல்ல அவர் ஏதாவது சாக்கு போக்கு சொல்வார். ஆனால் இல்லை, நாங்கள் ஏற்கனவே பழைய வீட்டை நேருக்கு நேர் சந்தித்து வருகிறோம். அது 2வது மாடியில் இருக்கிறதா என்று கூட அவர் யோசிக்கிறார். அவர் வீடு வீடாக நடந்து சென்று தகாசி என்ற பெயரை பார்க்கும் வரை ஒரு RU 203 முன் அவர் தன்னை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார். ஆழ்ந்த மூச்சை எடுத்து பரவாயில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். அதை திறக்க தைரியத்தை சேகரிக்க போகிறார். முதலில் கதவு திறக்கிறது. அவரது சிறிய சகோதரி தோன்றுகிறார். ஏழை பையன் அவனிடம் ஒரு வீட்டில் ஒரு தீவு இருக்கிறது. அவள் தவறான பாதையில் செல்வதற்கு முன்பு யாரோ அவளுடைய தலைமுடியை வெட்டிவிட்டார்கள். ஆனாலும் இது ஏதோ குறும்புதானா என்று அறிய விரும்புகிற நோமியை அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த வாழ்க்கையில் தனக்கு விலை மதிப்பற்றதை யாரும் பறிக்க விட மாட்டேன். பெரிய வாய் ஏற்கனவே தன் சகோதரியிடம் தனக்கு சூப்பர் அதிர்ஷ்டம் இருப்பதாக சொன்னால் அது அவர்களின் தாயை காப்பாற்ற முடியுமா என்று அவள் அறிய விரும்புகிறாள். அடுத்த நாள் அவன் அந்த மலை போன்ற ஸ்ட்ராங் பொருட்களை ஒரு பெரிய விலைக்கு விற்றான். பணத்துடன் அந்த நபர் ஒரு ஏலத்திற்கு சென்று 10,000 பணத்தை அரிதான மீட்பு அமுதத்தில் வீசினார். இப்போது நாம் மருத்துவமனையில் இருக்கிறோம். அடடா, குழந்தையை பற்றிய பேசுங்கள். 200 ஐக்கு அது உண்மையில் தலையை பயன்படுத்தும் ஒரு கதாநாயகன். அவரது தாயார் அற்புதமாக ஒரு சாதாரண பெண்ணை போலவே இருக்கிறார். தாய்மார்கள் தெய்வீக நடிகைகளுக்கு நேர்மையாளர்களாக தோன்றும் கதைகளை படித்து வருகிறேன். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கதாநாயகன் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை அறிய விரும்புவன் என்று கூறுகிறான். அம்மா அவளுக்கு கொஞ்சம் உணவை கொடுக்கிறாள். ஆனால் அவர்கள் அப்படி அவளுக்கு பணத்தை வீணாக்க கூடாது என்று கூறுகிறாள். அவனிடம் ஒரு சிறிய பரிசு இருப்பதாக கூறுகிறான். அப்போதே அவன் போசனை வெளியே எடுக்கிறான். நோய் தன் சகோதரன் நிலவரையில் பணம் சம்பாதித்து அதை வாங்கியதற்காக பெருமைப்படுகிறாள் என்று கூறுகிறாள். அந்த அயோக்கியன் அவன் அதிர்ஷ்டசாலி என்று சொல்கிறான். குறைந்தபட்சம் அவன் பொய் சொல்லவில்லை. சடங்கு இல்லாமல் சரி. அவளுடைய அம்மா தயங்குபவர் அல்ல. அவள் அதை பிடித்து அதை கொடு அடடா என்று கூறுகிறாள். ஒரு பெரிய வாந்தி எடுத்து ஒரு சகாப்தத்தை வெளியேற்ற தொடங்குகிறாள். அவள் லேசாக உணர்கிறாள். நன்றாக சுவாசிக்க முடியும் என்று கூறுகிறாள். அவன் உடனடியாக கொண்டாடுகிறான். அவனுடைய சகோதரி அவனை ஹை ஃபைவ் செய்கிறாள். பின்னர் அவன் அவளை ஏற்கனவே புட்டிங் சாப்பிட சொல்றான். அமுதத்திற்கு பிறகு அவளுடைய அறிகுறிகள் குறைகின்றன. நோய் முன்னேறுவதை நிறுத்திவிட்டது. அவள் மறுவாழ்வு ஆரம்பித்தாள். நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்கிறோம். ஆனால் இந்த குழந்தைக்கு இன்னும் என்ன வேண்டும்? அவன் ஏற்கனவே கனவு கண்ட அனைத்தையும் செய்தான். அடடா, குழந்தை அவன் சாட் போல. விரைவில் அவனது அம்மா குணமடைந்ததும் அவன் அவளை மீண்டும் அவளுடைய இயற்கையான வாழ்விடத்திற்கு திருப்பிவிட்டான். அவனுடைய சகோதரி மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஆனால் அது இன்னும் போதாது என்று அவன் கூறுகிறான். அவள் என்ன செய்ய போகிறாள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாள். அவர்கள் செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு எல் ரேங்க் மருந்து தேவை என்று அவன் பதிலளிக்கிறான். அவன் அதை ஒருபோதும் பார்த்ததில்லை. எல் என்பது ஏதோ ஒரு தோல்வியடைந்த ரேங்க் போல தெரியவில்லையா? பொருளின் பெயர் எலிக்சீர். உண்மையான படைப்பாற்றல். உலகின் சிறந்த சாகசக்காரர்கள் மட்டுமே அதை பெற முடிந்தது. மோசமான பகுதி என்னவென்றால் இது 50க்கும் குறைவான தளங்களில் மட்டுமே தோன்றும் ஒரு அரிய பொருள். அதாவது நீங்கள் வலிமையாக மாறினால் அதை கண்டுபிடிப்பது கடினம். கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு 99% அதிர்ஷ்டம் இருந்தால் தவிர. மற்றொரு பிரச்சனை என்னவென்றால் பொருள் வர்த்தகம் செய்ய முடியாதது. அவரால் அதை யாருக்கும் விற்க முடியாது. இப்போது நோமி அந்த உயர்ந்த 4 புள்ளிகளுக்குள் தன்னால் வர முடியுமா என்று அறிய விரும்புகிறாள்.
பொதுவாக அது சாத்தியமற்றதாக இருக்க வேண்டும் என்று அவன் கூறுகிறான். தெருவில் ஒரு நாய் ஓடுவது போல அவன் மரணம் இருக்கும். அவள் நடுங்குகிறாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் அம்மாவுக்கு கொடுத்த மருந்து வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அவனுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து அவனுக்கு அறிவும் இருந்தது. அமுதம் எங்கே உருவாகிறது என்பது அவனுக்கு தெரியும். அந்த சாபம் மொழிபெயர்ப்பாளர் என்னை ஏமாற்றினார். அமுதம் 450க்கு மேல் உள்ள அசுரர்களிடமிருந்து மட்டுமே விழுகிறது. விதிவிலக்கு தர 20 முதலாளி பண்டைய கோலம் வெளிப்படையாக அந்த அசுரனை பற்றிய கடினமான பகுதி என்னவென்றால், அதை கொள்வது கடினம் மட்டுமல்ல, அதை கண்டுபிடிப்பதும் கடினம். அதற்கு மேல் அது பொருள்களை கைவிடுவது அரிது. அதனால் தான் கிட்டத்தட்ட யாருக்கும் அதை பற்றி தெரியாது. அவரது கடந்த கால வாழ்க்கையில் அது ஒரு முறை மட்டுமே நடந்தது. ஆனால் இப்போது நடக்கும் விஷயங்களை பார்த்தால் அந்த குற்ற உணர்ச்சி முகம் ஏதோ ஒரு தெளிவற்ற திட்டத்தை திட்டுவது போல அவரை கொஞ்சம் தண்ணீர் குடிக்க சொல்லி அவர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று தனக்கு தெரியும் என்றும் கூறுகிறார். கதாநாயகி ஒரு வாய்ப்பு இருப்பதாக விளக்குகிறார். பிரச்சனைகளை தீர்க்க திறமையான வழி அவருக்கு முதலில் தேவை. உயர்தர உபகரணங்கள் அவரது அந்த எஸ்தர வால். ஆனால் அந்த மோசமான 30% மிஸ் டிஃபப் அவரது சகோதரி வந்து அவர் நிலவரைக்கு சொல்கிறாரா என்று கேட்கிறார். அவர் கூறுகிறார், ஆம், அவள் அதை ஆபத்தானது என்று நினைக்கிறாள். குழந்தை அடிப்படையில் 3 கந்தல் துணிகளை அணிந்திருப்பதால் கவசத்தை வாங்க சொல்கிறாள். ஆனால் அவரது புள்ளி விவரங்கள் அதற்கு மிகவும் குறைவாக இருப்பதாக அவர் விளக்குகிறார். சரி, நிச்சயமாக அவன்தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஆனால் அவன் அதை எப்படி சரி செய்வான்? அதற்கான பதிலை தானே தகாசி விரும்புகிறார். இப்போதைக்கு அவனுக்கு ஒரே விவசாயத்தை தொடர்ந்து செய்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பதுதான். நிர்சோமி அவன் வலிமை பெற்று கவசத்தை பயன்படுத்த விரும்பினாள். அவன் தனது புள்ளி விவரங்களை உயர்த்த வேண்டும் என்று அவனிடம் கூறுகிறாள். மேலும் அவள் 15வது மாடியை பற்றி ஏதோ குறிப்பிடுகிறாள். அவன் ஆம் என்று உறுதிப்படுத்துகிறான். அவனது சகோதரி அவனுக்கு அதிர்ஷ்டத்தை வாழ்த்துகிறாள். அவனுக்கு கொஞ்சம் உணவை கொடுக்கிறாள். கவனமாக இருக்க சொல்கிறாள். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது நாம் காட்டில் மாமிச தாவரங்களுடன் இருக்கிறோம். பூச்சிகளை விழுங்குகிறது. நாம் கதாநாயகன் உண்மையில் அவனது அந்த கிழிந்த உடையில் ஒரு துணை கதாபாத்திரத்தை போல தோற்றமளிக்கிறான். ஆலிஸின் நிலவரை தாவரங்களால் சூழப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. நல்ல விஷயம் என்னவென்றால் இது ஆரம்பகால தளங்களில் ஒன்று என்பதால் ஏராளமான சாகசக்காரர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். மேலும் எல்லாவற்றின் முழுமையான விரிவான வரைபடமும் உள்ளது. அவர் சிறிது நேரம் நடந்து சென்று கோட்பாட்ட அளவில் கூட இருக்க வேண்டிய இடத்தை அடைகிறார். தி மரங்கள் சாதாரணமாக நிற்கின்றன. ஆனால் நீங்கள் ஒரு கல்லை எறிந்தால் கோட்பாட்டில் அது நகர்கிறது. அப்போதே அந்த உயிரினம் அவரை தாக்க எழுகிறது. ஆனால் அவர் ஏற்கனவே அதை எதிர்பார்த்திருந்தார். அவரது அடி இறந்து விட்டதாகவும் மற்றொரு முக்கியமான தர இறங்குவதாகவும் கூறினார். ஆச்சரியமான தாக்குதல்கள் எங்கிருந்து வருகின்றன என்பது உங்களுக்கு தெரிந்ததால் இந்த இடம் எவ்வளவு கடினமானதல்ல. வெளிப்படையாக ஒன்றை கொன்ற பிறகு பாஸ்டருக்கு உடனடியாக ஒரு அரிய துளி கிடைக்கிறது. ஆனால் அந்த விவரம் ஒரு பொருட்டல்ல. எந்த ஒரு விஷயத்திலும் அவருக்கு ஆர்வம் இருந்தது. என்னவென்றால் அவர் அங்கேயே மற்றொரு வலிமையை பெற்றார். அந்த பழக்கங்கள் மிகவும் அரிதானவை. எனவே பொதுவாக உங்கள் பண்புகளை உயர்த்துவதற்காக அவற்றை வளர்ப்பது ஒரு சாத்தியமான உத்தி அல்ல. நிச்சயமாக நீங்கள் 99% உடன் ஒரு பாஸ்டராக இறந்திருந்தால் தவிர அதிர்ஷ்டம் நாள் முழுவதும் நிலவரையில் கழிக்க முடியும், கீழே விழும் மற்றும் சாப்பிட முடியும். மேலும் பூனைக்குட்டி ஏற்கனவே 27 கூடுதல் பலத்தை பெற்றது. கூடுதலாக 13 மற்றும் 14 மற்றும் மற்ற அனைத்தும். அவருக்கு திடீரென்று ஏதோ ஒன்று அவரது முதுகி உரசும் போது இன்று திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் இது என்று அவர் முடிவு செய்கிறார். அவர் திடுக்கிட்டு திரும்புகிறார். யாரோ ஒருவர் இது வேட்டையாட நல்ல இடம் அல்ல என்று அவரை எச்சரிக்கிறார். உலகம் அவர் யார் என்று கேட்கிறது. ஆனால் இந்த பாஸ்டர்கள் சாகசக்காரர்கள் அல்ல என்பதை யுகிடோட்டோ உடனடியாக உணர்கிறார். அவர்கள் டிராகர்கள். அவர்கள் ஒருவர் தனது கணுக்காலில் கடித்து தனது விலை உயர்ந்த உபகரணங்களுடன் கெட்டுப்போன பிராட்வேலை செய்துவிட்டார் என்று கேலி செய்கிறார். மற்றொருவர் அவர் வாழ விரும்பினால் எல்லாவற்றையும் கைவிட்டு வெளியேற சொல்கிறார். ஆனால் பின்னர் எங்கிருந்தோ அவர்களில் ஒருவர் மண்ணில் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார். என்ன நடந்தது? ஏதோ சரியாக செயல்படுத்ததால் கதாநாயகன் திளிர்த்து போகிறார். நீங்கள் நிலை 25 மட்டுமே கற்றுக்கொண்ட ஒன்று. ஆமாம், அவர் யூகாவை விட மிக உயர்ந்தவர். கோட்பாட்டில் மிருகத்தனம் என்பது தவிர்க்க முடியாத தாக்கம். அதனால் தான் இது 30% குறைவான சேதத்தை ஏற்படுத்துகிறது. பொருத்தமற்றது. வரவிருக்கும் சேதத்தை பாதியாக குறைக்க 3இல் ஒரு வாய்ப்புள்ள ஒரு பொருள். அடி ஏற்கனவே பலவீனமாக தாக்கி பின்னர் பாதியாகிவிட்டதால் அது அடிப்படையில் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அதிர்ஷ்டம்தான். அவரிடம் உள்ள விஷயம் இப்போது 1 மீட்டர் உயரமும் கோபமும் கொண்ட குட்டையான பையன். யமாடாவை ஒரே அடியில் எப்படி வீழ்த்தினான் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யுகிடோட்டா அவனை சரணடைய சொல்கிறான். அவனை குறைத்து மதிப்பிடு. அவன் நீண்ட தூரத்தில் கொடியவன் என்று கூறுகிறான். யுகிகோ ஒப்புக்கொண்டு சரி, அவனால் நீண்ட தூரத்தில் சண்டையிட முடியாது என்பதால் அதை சமன் செய்வோம் என்று கூறுகிறான். அவன் அமைப்பை திறந்து ஒரு தடியை வெளியே இழுத்து அவர்கள் நியாயமாக போராடுவார்கள் என்று அறிவிக்கிறான். முழு பகுதியும் தாவரங்களால் நிரம்பியுள்ளது. பெரிய தலை கொண்ட பையன் குழப்பமடைகிறான். அது என்ன வகையான ஆயுதம் என்று யோசிக்கிறான். கதாநாயகன் இது முட்டாள்தனத்தின் தண்டு. அந்த உயிரினங்களில் ஒன்றை கொள்ளையடித்த ஒன்று என்று விளக்குகிறான். வெற்றி பெற்றான். முட்டாள்தனத்தின் தண்டு அரிதானது நிச்சயமாக, ஆனால் முற்றிலும் பயனற்றது. அது சீரற்ற மந்திரங்களை தூண்டியது. அவற்றில் பெரும்பாலானவை குப்பை. தோல்வியடைய 40% வாய்ப்பு. தொடக்க வீரருக்கு மந்திரம் போட 30% வாய்ப்பு. உங்களை நீங்களே ஒரு டிபப் மூலம் அரைந்து கொள்ள 20% வாய்ப்பு. வெற்றி பெற வேண்டும். தனது மந்திர கருவி மற்றும் 50 சக்தியுடன் சண்டை ஏற்கனவே முடிந்துவிட்டது என்ற நம்பிக்கையுடன் அவர் ஒரு தீப்பந்தத்தை தயாரிக்க தொடங்குகிறார். மேலும் அதை பாருங்கள், தீப்பந்து மிகப்பெரியது, அவரை விட பெரியது. அவர் அதை நேரடியாக கதாநாயகனை நோக்கி தடுக்கிறார். கடைசியாக நீங்கள்
நீங்கள் முடித்துவிட்டீர்கள் என்று கூறி ஒட்டாவி விட்டபடி நிற்கிறார். பின்னர் யுகிட்டோ தனது தடியை தரையில் சுட்டிக்காட்டி பூம் டைனோசர்களின் முடிவு அவர் மீது விழுகிறது. கதாநாயகன் தனது கையை உயர்த்துகிறார். தண்டு வானத்தை நோக்கி சுட்டு காட்டுகிறது. மற்றவர்களை விட பெரியது. அது கீழே விழுந்து அவரை நசுக்குகிறது. அந்த மனிதன் தாக்குதலை தாங்க முடியாமல் முழங்கால்களை சாய்த்து ஊர்ந்து செல்ல முயற்சிக்கிறான். யூகோ ஒரு விண்கல்லை எவ்வாறு வரவழைத்தார் என்று தடுமாறி கொண்டிருக்கிறான். அவனை முழுவதுமாக எரித்து விட்டான். உண்மையில் வெடிப்புக்கு முன்பே அவன் ஏற்கனவே தன்னைத்தானே சிறுநீரில் கலைத்திருந்தான். குண்டுவெடிப்பு முழு காடு முழுவதும் ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் ஏழைகள் யாரும் பார்க்க வேண்டிய நிலையில் விடப்படவில்லை. இதுவரை முட்டாள்தனமான ஊழியர்கள் அது உடைந்து போயுள்ளனர். துதிஷ்டவசமாக அவனது அதிர்ஷ்டம் மிக அதிகமாக இருந்தது என்று கூறி அந்த நபரின் ஆன்மா மற்றும் அவரது குண்டான நண்பர் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டு யுகிட்டோ பெருமூச்சு விட்டான். அவனால் முடியவில்லை. அவர்களை அங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள். எனவே அவன் சில கிளைகளை பிடித்து பாஸ்டர்டுகளை கட்டி காடு வழியாக இழுத்துச் செல்கிறான். பைத்தியக்காரர்கள் அவற்றை நேராக காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள். அவன் உள்ளே நுழையவும் முடிந்தது. ஒரு கூடுதல் தேடல். மறுநாள் அவர் ஒரு பணியை தேடுவதாக கூறி கில்டில் தோன்றுகிறார். ஆனால் வரவேற்பாளர் உடனடியாக அவரிடம் காவல்துறை ஏற்கனவே எல்லாவற்றையும் தெரிவித்திருப்பதாகவும் கொள்ளையர்களை வீழ்த்தியதற்காக அவரை வாழ்த்துகிறார் என்றும் கூறுகிறார். வெகுமதியாக அவள் ஒரு சிறிய மணியை அடித்து மீண்டும் அவரை வாழ்த்தி அவர் இப்போது வெள்ளி பதவி உயர்வு பெற்றுள்ளார். யூகி முற்றிலும் குழப்பமடைந்துள்ளார். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு நிலவரையை சுத்தம் செய்வதை தவிர வேறு எதையும் அவர் செய்யவில்லை. அது எடுக்கும் எண்ணற்ற நிலவரைகள் மற்றும் பல வருட முயற்சி. நீங்கள் அரக்கர்களின் கூட்டத்தை கொன்று பங்களிக்க அனைத்து வகையான பொருட்களையும் சேகரிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் முன்னேற அனுமதிக்கப்படுவீர்கள். ரெட் ஆர்மின் 2 உறுப்பினர்களை பிடிப்பது அவர்கள் யார் என்பது அவருக்கு தெரியும். எண்ணற்ற நிலவர்களை பாதிக்கும் ஊர்ந்து செல்லும் அமைப்புகளில் ஒன்று. இந்த நம்ப முடியாத பங்களிப்பின் காரணமாக வெள்ளிக்கு முன்னேற தேவையான சமமான தொகையை அவர் சம்பாதித்ததாக அவள் அவனிடம் கூறுகிறாள். இந்த 2 பேரையும் சந்தித்து அவர்களின் சடலங்களை விட்டுச் செல்வதற்கு பதிலாக அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைப்பது மதிப்புக்குரியது என்பதை கதாநாயகன் உணர்கிறான். அவர் சிறந்த முடிவுகளை எடுத்தது போல் இருந்தது. அவர் பேட்ஜை எடுத்துக்கொள்கிறார். மேலும் அந்த பெண் தனது எதிர்கால சாதனைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சொல்கிறாள். இது அவருக்கு சரியானது. ஏனென்றால் இப்போது அவர் வெள்ளி தரவரிசையில் இருப்பதால் அவர் 30வது மாடி வரை செல்ல முடியும். அவருக்கு உடனடியாக தேவையானது. அவர் கேட்பது இதுதான். இருப்பினும் அந்த பெண் அவரை மெதுவாக எடுத்துக்கொள்ள சொல்கிறாள். அவர் வெள்ளிக்கு முன்னேறி இருந்தார். கடினமான நிலைகளுக்கு செல்வது மிக விரைவில் நடந்ததா? அக்கறைக்கு அவர் நன்றி கூறுகிறார். அவர் எதிர்பார்த்ததை விட மிக விரைவில் தரவரிசையில் இடம்பெற்றதால் அவர் சிரித்து போனார். ஒருவேளை அது அவரது அதிர்ஷ்டத்தின் மற்றொரு தாக்கமாக இருக்கலாம். அவர் சங்கத்தை விட்டு வெளியேறும் போது ஒரு வயதானவர் அவரை தடுத்து தனது நேரத்தின் ஒரு தருணத்தை கேட்கிறார். குண்டர்களை தோற்கடித்தது அவர்தானா என்று தெரியும். சுவரில் பாதிக்கப்பட்ட 2 முட்டாள்களை பார்த்து கதாநாயகன் அதை ஒப்புக்கொள்கிறார். ஆம், அந்த பாஸ்டர்கள் அவர் மீது ஒரு மறைமுக தாக்குதலை தொடங்க முயன்றனர். கண்களில் மற்றும் சிறுவனுக்கு முழு மனதுடன் நன்றி கூறுகிறார். அவர் சுவரொட்டிகளில் ஒன்றை கீழே இழுத்து அந்த குப்பைகள் தனது மகனை கொன்றதாக கூறுகிறார். காவல்துறையினால் கூட அவர்களை கண்டுபிடிக்கவோ தடுக்கவோ முடியவில்லை. சிறப்பாக எதுவும் செய்யவில்லை. அவர் ஒரு சாகசக்காரராக தனது வேலையை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த முதியவர் அழுது கொண்டே இப்போது இறுதியாக தனது மகனின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு தான் பழிவாங்கப்பட்டதாக அவர்களிடம் சொல்ல முடியும் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் யூகா தனது முந்தைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நிலவரையில் செய்த ஒரு காரியத்திற்காக யாராவது அவருக்கு நன்றி தெரிவிப்பது இதுவே முதல் முறை என்பதை உணர்ந்தார். அது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான உணர்வு. அவர் இறந்துவிட்டார். பூமியை ஆக்கிரமித்த உயிரினங்களின் கூட்டம் பெரும்பாலான வேட்டைக்காரர்களை விட மிகவும் வலிமையானது என்பதால் ஒரு முதியவர் அவர் ஏதாவது செய்ய முடியுமா என்று அவர் யோசிக்கிறார். அவர் விவசாயம் செய்து வளர தொடங்குகிறார். வலிமையானவர். அதை பற்றி இன்னும் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே அவர் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறார். அதுதான் முன்னுரிமை. காட்சி ஒரு குகைக்கு மாறுகிறது. கருவிகள் சிதறிக்கின்றன. ஒரு கல் மேசையின் மேல் ஒரு வழுக்கை மனிதன் தன் முஷ்டியை அடித்துக்கொண்டு சபிக்கிறான். அந்த பாஸ்டர்டுகள் உண்மையில் இறந்து விட்டார்கள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அதற்கு மேல் அவனால் தனது கட்டணத்தை செலுத்த முடியாது. பெரிய அண்ணன் அவன் ஒரு கத்தியை பிடித்து ஒரு செய்தித்தாளை பார்த்து தன் திட்டங்களை நாசமாக்கிய பாஸ்டர்ட் தண்டனையிலிருந்து தப்பிக்க மாட்டார் என்று சபதம் செய்கிறான். ஆனால் பின்னர் அவன் திடீரென்று அமைதியடைகிறான். இந்த ஆள் 2 பேரை வீழ்த்தினான். உயர்மட்ட போராளிகள் மற்றும் குறைந்தபட்சம் அவன் வலிமையானவன் என்று அர்த்தம். எனவே அவன் முதலில் சரியான திட்டத்தை உருவாக்க வேண்டும். இப்போது சிறுவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அடுத்த நாள் யூகியோ ஏற்கனவே 15வது மாடிக்குள் இருந்தால். தனிமையான மலை, குறுகிய பாதையில் மற்றும் ஆபத்தான நிலப்பரப்பு கொண்ட ஒரு இடம். அங்கு பலர் விழுந்து முடிக்க போராடினார். அதற்கு மேல் வழி செலுத்துவது மிகவும் கடினம் என்பதால் அது கொள்ளையர்களுக்கு பிரபலமான இடம். ஆனால் அவருக்கு இருக்கும் அதிர்ஷ்டத்தால் அவர் விழமாட்டார் என்று தெரியும். அவர் தனது வாளை சுவரில் தோண்டி குதித்து தன்னை மேல் நோக்கி ஏவி மலையின் உச்சியை அடைகிறார். ஒரு கழுவு அவரை நோக்கி பாய்ந்து வரும். 20வது மாடியை சவால் செய்யும் அளவுக்கு அவர் வலிமை பெறும் வரை தொடர்ந்து நிலைநிறுத்துவதை திட்டம். அவர் சிலரை கொள்கிறார். ஆர்மடிலோஸ் எண்களில் கவனம் செலுத்துகிறார். சில பாக் மிருகங்களை அழிக்கிறார். சில கரடிகளை கொள்கிறார். நிச்சயமாக அவர் எப்போதும் பொருட்களை குவித்து வருகிறார். இதற்கிடையில் அவரை இறக்க விரும்பும் பையன் நிலங்களில்
அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். பாஸ்டரால் அதை நம்ப முடியவில்லை. கவசம் இல்லாமல் ஒரு சேறு வாளை தவிர வேறு எதையும் பயன்படுத்தி யூகோ எல்லாவற்றையும் தனியாக செய்கிறார். அவர் அமைதியாக இருக்க வேண்டும். கீழே இப்போது தாக்குவதில் அர்த்தமில்லை. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த குழந்தை தன் பாதுகாப்பை இழக்கும் வரை காத்திருப்பதுதான். பின்னர் இரவில் ஒரு கதாநாயகன் நெருப்பை மூட்டுகிறான். பின்தொடர்பவன் பிராட் இந்த நிலவரையில் சிறிது காலம் தங்க திட்டமிருப்பதை உணர்கிறான். அது தூண்டுகிறது. யுகிட்டோ வாழ்க்கையை எப்படி அழிப்பது என்பதற்கான ஒரு யோசனை இங்குள்ள சுற்றுச்சூழல் அமைப்பை நினைத்துக் கொண்டு அவன் ஓடுகிறான். முதலில் அவன் கழுகுகளை வேட்டையாடுகிறான். அவை மற்ற பூச்சிகளை கொல்ல முடியாது என்பதை உறுதி செய்தான். அவன் பரிணாம வளர்ச்சியடைய தொடங்கி மற்ற எல்லா அசுரனையும் விழுங்கி இன்னும் அதிகமாக முட்டையிடுகின்றன. அவை தொடர்ந்து பல 4வது அலையில் திட்டம் குறைபாடற்றது என்பதை அவர் உறுதியாக நம்புகிறார். அரக்கர்களால் அபத்தமான எண்ணிக்கையிலான உயிரினங்கள் பெருகுவதைக் கண்டு அவர் சிரிக்கிறார். பின்னர் அவர் அனைத்து பூச்சி விரட்டியையும் தெளிக்கிறார். உடனடியாக பூச்சிகள் சிதறி மேல் நோக்கியும் பக்கவாட்டாகவும் ஊர்ந்து சென்று வெறித்தனமாக இந்த நபர் ஒரு வகையான பூச்சி போல் தெரிகிறது. படுகொலை செய்பவர் அரக்கர்கள். அவரை முற்றிலும் புறக்கணிக்கிறார்கள். இதற்கிடையில் கதாநாயகன் நேர்மையான நரகத்தை போல அதிர்ஷ்டசாலியாக விவசாயம் செய்கிறார். ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்கும் போது தனது சொந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சபிக்கப்பட்ட மரணம் வெட்டுக்கிளைகள் எண்ணிக்கையில் வருகின்றன. தன்னால் தனியாக கையாள முடியாது என்பதை அவர் அறிவார். அவர் விரைவாக தனது வாளை போல்ட்டுகளை வெட்டுகிறார். இதை சமாளிக்க அவருக்கு உதவ மற்றவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். வாழ்க்கை சில சாகச இந்த நிலவரையை பற்றி எல்லாவற்றையும் எளிதாக்கிய ஒரு குறிப்பிட்ட குகையை பற்றி பேசுகிறார்கள். அவர் வரைபடத்தை நினைவு கூர்ந்து விளக்கத்துடன் பொருந்தக்கூடிய மலையை நோக்கி நேராக செல்கிறார். அவர் உள்ளே சறுக்கி இறங்குகிறார். ஒரு தங்க தேரையின் மேல் ஒரு சுவரில் மோதி பீதி யாரையாவது வெளியே இழுக்கும் என்று நம்பி உதவிக்காக கத்துகிறார். பதில் இல்லை. அரக்கர்கள் வருகிறார்கள். எனவே அவர் சுவரை வலுக்கட்டாயமாக உடைக்கிறார். தெளிவாக அவர் தடுமாறி அவர்களின் மறைவிடத்தில் நுழைந்தார். எல்லோரும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏதோ விசித்திரமான வேட்டைக்காரர் பெஸ்டிஸ் குகையை கண்டுபிடித்தாரா என்று கேட்கிறார். அவர்கள் அனைவரும் தலையை ஆட்டுகிறார்கள். மேலும் அவர் அதை போலவே நினைத்ததாக கூறுகிறார். மீட்கப்பட்டவர்கள் வேட்டைக்காரர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். எல்லோரும் அவர்கள் இறந்துவிட்டதாக நினைத்ததாக கூறுகிறார்கள். யுகிட்டோட்டோ என்ன நடந்தது என்று கேட்கிறார். புட்டிங் ஹெட்ஸ் அவர் ஹேக்கர்களால் தாக்கப்பட்டதாக கூறுகிறார். இன்னொருவர் அவர்கள் கொல்லப்படவில்லை என்று கூறுகிறார். ஏனெனில் அவை விற்கப்படுவதற்காகவே இருந்தன. மேலும் அந்த சிவப்பு தலை பேண்ட் அவை மனித கடத்தலுக்கு விதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறது. இது டிராக்கரின் கூடு. அந்த பழைய தனது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து எளிதாக புள்ளிகள் சம்பாதிக்கும் முறை இனி ஒரு பொருட்டல்ல. எதிர்காலத்தில் போலீசார் இந்த இடத்தை சோதனை செய்வார்கள் என்பதை நினைவில் கொண்டு அவர் பொருட்களை ஒன்றாக இணைக்க தொடங்குகிறார். வேட்டைக்காரர்களுக்கு எதிராக கூட செய்ய முடியுமா? அவருக்கு தெரியாது. ஆனால் எப்படியோ அவர்கள் ராக்கர்களை தடுத்து நிறுத்தி அந்த இடம் மீண்டும் அப்படி பயன்படுத்தப்படலாம் பார்த்து கொண்டவர். ஆனால் யுகிட்டோ கண்டுபிடித்திருந்தார். காவல்துறைக்கு ஒரு துப்பு கூட கிடைப்பதற்கு முன்பே எல்லாம் வெளிப்படையாக அவர் 70 வருடங்களாக சேறுகளை வேட்டையாடுவதை தவிர வேறு எதையும் செய்யாமல் கழித்ததால் மற்றவர்களை பற்றி அவருக்கு அதிகம் நினைவில் இல்லை. அங்கு சிக்கிய மக்களை அப்போதுதான் அவன் அனைவரையும் கேட்கச் சொல்கிறான். அது திடீரென்று என்று அவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு புயல் மரணப்பூச்சிகள் தங்கள் பக்கம் வருகின்றன. எல்லோரும் வெளியே பார்த்து அதை தாங்களாகவே பார்க்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் அசாதாரணமானது அல்ல. அவை அசுர பீதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் பொதுவாக அவை ஒருபோதும் இவ்வளவு அதிகமாக இருக்காது. யூகோ அவர்களிடம் நேரம் இல்லை என்று சொல்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உயிர் வாழ விரும்பினால் அவர்கள் அவருடன் ஒத்துழைக்க வேண்டும். குழு நிச்சயமற்றது. ஆனால் மொஹாக் பையன் இவ்வளவு உயிரினங்களுடன் தப்பிக்க வாய்ப்பில்லை என்று கூறுகிறான். அவர்களிடம் ஆயுதங்கள், கவசங்கள் அல்லது வழிமுறைகள் இல்லை. இதை சமாளிக்க நரைத்த ஹேடுகாரும் ஒப்புக்கொள்கிறார். அவர்கள் அந்த மோசமான டிராக்கர்களிலும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் முழு சரக்குகளுடன் ஒரு நபர் இருந்ததால் அது யூகிதான். அவர் அவர்களை கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். வெளியேறி அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள சொல்கிறார். அவர்கள் குழப்பமடைந்து இதையெல்லாம் ஏன் கொடுக்கிறார் என்று யோசிக்கிறார்கள். அவர் கவலைப்பட வேண்டாம், அவர்களால் பொருட்களை வைத்திருக்க முடியும் என்று கூறுகிறார். யாராவது இவ்வளவு உபகரணங்களை எடுத்துச் செல்வார்களா? இப்போது அவர்களில் சிலர் சந்தேகப்பட தொடங்குகிறார்கள். இந்த நபரின் பெயரை யாரும் கேள்விப்பட்டதில்லை அல்லது உயர் பதவிகளில் அவரை பார்த்ததில்லை. ஆனாலும் வம்பு செய்யாமல் அனைவரும் கியர்களை எடுத்து அவற்றை சித்தப்படுத்த தொடங்கி இப்போது அவர்களுக்கு சண்டையிட தேவையானது கிடைத்துவிட்டது என்று கூறுகிறார். ஒரு பையன் ஒரு ஹார்ன் ஹெல்மெட்டை அணிகிறான். பொன்னிற குழந்தை தான் வாங்கிய வாளை பார்த்து வியந்து நிற்கும் வேளையில் கையகப்படுத்திய கண்ணாடி அணிந்த பெண் யூகோவிடம் இவ்வளவு அரிய பொருட்களை அவர்களால் வைத்திருக்க முடியுமா என்று கேட்கிறாள். அவன் ஆம் என்று கூறுகிறான். ஆனால் அதற்கு பதிலாக அவனுடைய ஒவ்வொரு கட்டளையையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். புதிய உபகரணங்களுடன் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். கொம்புள்ள பெண் தான் வெற்றி பெறுவேன் என்று கூறுகிறாள். மற்றொரு பெண் அந்த அரக்கர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று கூறுகிறாள். ஒரு காலத்தில் தோல் கொடுத்தவனை நினைத்து அவர்கள் கண்ணியமான மனிதர்களைப் போல நடந்து கொள்வதை பார்த்து யுகிட்டோட்டோ நெகிழ்ச்சி அடைகிறார். அவரை சோதித்தார். இது வெறும் பணித்தின் பலம் என்று யாரோ அவரை எச்சரித்தார். உண்மையில் யாரும் அவரை விரும்பவில்லை. ஆனால் அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறார். அனைவரும் புன்னகைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். அவர்கள் குறுகிய குகை நுழைவாயிலை தங்கள் நன்மைக்காக பயன்படுத்துவார்கள் என்று அவர் விளக்குகிறார். மற்றவர்கள் சூழ்ந்து கொண்டு அவரை பக்கவாட்டில் தாக்க முயற்சிக்கும் எதையும் வெட்டும் போது அவர் முன்னால் நின்று அரக்கர்களின் கவனத்தை ஈர்ப்பதை திட்டம். அவர் தனது வாளை வெளியே எடுக்கிறார். சண்டைக்கு தயாராகுங்கள் என்று அவளிடம் கூறுகிறார்.
அதாவது அரக்கர்களை அரை மணி நேரமாக உள்ளே நுழைந்து இன்னும் வரவில்லை என்பதால் அங்கேயே நிற்க வேண்டும். நிச்சயமாக நான் அதை சொன்னவுடன் ஒருவர் அவரது காலடியில் அடியெடுத்து வைக்கிறார். இன்னொன்று வெட்டப்படுகிறது. தீப்பந்தங்கள் பறக்க மற்றொரு வெட்டு குறுக்கே வெட்டுகிறது. ஒரு பெண் வானத்தில் மந்திரத்தை ஏவுகிறாள். முழு மலையையும் சூழப்பட்டுள்ளது. பிரச்சனை என்னவென்றால் பல உயிரினங்கள் உள்ளே செல்ல சிரமப்படுகின்றன. மேலும் அவை குகைக்குள் மெல்ல தொடங்க உள்ளன. நுழைவாயிலில் விஷயங்கள் பதட்டமாகி வருகின்றன. குழு சோர்வடைந்து வருகிறது. அலை ஒருபோதும் நிற்காது. குறுகிய பாதை திட்டம் மட்டும் போதாது என்பதை யுகிதா உணர்கிறாள். அவர்கள் அனைவரையும் தடுக்க எந்த வழியும் இல்லை. உடனே கூரை நடுங்க தொடங்குகிறது. அவர் கூறுகிறார், அனைவரும் தங்கள் நிலைப்பாடை பிடித்துக் கொள்ளுங்கள். கட்டமைப்பை உடைக்க வேண்டாம். ஆனால் கூரை முழுவதுமாக விரிசல் அடைகிறது. இப்போது எந்த கட்டமைப்பும் காணவில்லை. ஒவ்வொருவரும் வெவ்வேறு திசைகளில் ஓடுகிறார்கள். கதாநாயகன் அருகில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட சுரங்க தண்டை கவனிக்கிறார். நிலையற்றது. ஆனால் இன்னும் அங்கேயே இருக்கிறார். மறுபுறம் அவர் சில டைனமட் சுற்றி கிடப்பதையும் கவனிக்கிறார். ஆனால் இப்போது அவர் அதை வைக்கலாம். தன்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் மேலே சென்று அதை எடுத்து அதை பார்க்கும்போது பூச்சிகள் எவ்வளவு அடக்கமாக இருக்கின்றன என்பதை நான் விரும்புகிறேன். அவை பொறுமையாக காத்திருக்கின்றன. இந்த பூச்சிகள் உலகின் மிகவும் நட்பு உயிரினங்களாக மாறிவிடுகின்றன. ஒரு நிமிஷம் அவற்றில் சில ஏற்கனவே முன்னால் தாக்குகின்றன என்று நான் சொன்னதால் மேலே இருந்து சில சொட்டுக்கள் விழும் என்று நான் நினைக்கவில்லையா? யுகிடோட்டோ அவர்கள் அந்த உயிரினங்களுடன் மணிக்கணக்கில் தீவிரமாக போராடியதாக கூறுகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு குகையின் முக்கோண வடிவ பகுதி அதன் பின்னால் ஒரு துளையுடன் இருந்தது. குதித்து இறப்பது அல்லது முன்னோக்கி நகர்வது, இறப்பது மட்டுமே அவர்களின் ஒரே வழி என்று அந்த பெண் கூறுகிறார். ஒரு மனிதன் தாங்கக்கூடிய மிகப்பெரிய சுமையை சுமக்கும் கொம்புள்ள பையன் கூட தன்னால் முடியாது என்று ஒப்புக்கொள்கிறான். யூகோ திரும்பி பார்த்து விஷயங்களை இந்த வழியில் தீர்க்க விரும்பவில்லை என்று கூறுகிறார். ஆனால் அதுதான் மீதமுள்ள ஒரே வழி. அவர் அனைவரையும் அழைத்து டைனமட்டை கேட்கிறார். குழு அவரை கண்மூடித்தனமாக நம்ப முடிவு செய்கிறது. அவரது சரக்கு நெரிசல் நிறைந்தது. குறைந்து புத்திசாலித்தனம் கொண்ட அரக்கர்கள் பொதுவாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தோன்றுவர்களை குறிவைப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஏனெனில் அவர்தான் அதிக கொலைகளை செய்தவர். அந்த இலக்கு அவர்தான். ஓட வேண்டும். அப்போதுதான் அவர் அனைவரையும் தப்பிக்க உத்தரவிடுகிறார். அவர்கள் வெளியேற விரைந்ததால் குழப்பம் வெடிக்கிறது. இதற்கிடையில் யூவா அவர்களை அவர் இல்லாமல் ஓடச் சொல்கிறார். அவர் இதை சமாளிப்பார். அவர்கள் அவரை நம்பலாம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று அவர் தனக்குள் நினைத்துக் கொள்கிறார். ஆனால் வாருங்கள், உங்களிடம் 99% அதிர்ஷ்ட பாஸ்டர் இருக்கிறார். நீங்கள் உண்மையில் என்ன ரிஸ்க் எடுக்கிறீர்கள்? நேரான முகத்துடன் வெட்கமின்றி அவர் 13 டைனமைட் குச்சிகளை ஏற்றி குத்துகிறார். மலையிலிருந்து அரக்கர்களுக்கு விடைபெறுகிறார். ஆனால் பின்னர் அமைப்பு அவரை எச்சரிக்கிறது. வெடிப்பொருட்களை வெற்றிகரமாக வெடிக்க செய்யும் வாய்ப்பு 50% குறைகிறது. ஏனெனில் அவரது திறமை குறைவாக உள்ளது. இது குறைகிறது. வாய்ப்புகள் இன்னும் அதிகம். ஆனால் என்னவென்று ஊகிக்கலாமா? அது எப்படியும் வேலை செய்தது. குகை கண்மூடித்தனமான ஒளியால் நிரப்பப்படுகிறது. எல்லாமே வெடிக்கிறது. நடுவில் தள்ளும் பூச்சிகள் யூகோவை நோக்கி முன்னேறி செல்கின்றன. ஒரு கல்லில் இருந்து மற்றொரு கல்லுக்கு நடுவில் ஒரு பாதையை கண்டுபிடிக்க அதே நேரத்தில் குகையை தாங்கி நிற்கும் கடைசி தூண்களை அவர் வெட்டி அதையெல்லாம் கீழே இருக்கிறார். உயிரினம் அவரை நோக்கி செல்கிறது. ஆனால் யூகோ மிருகத்தனமான நுட்பத்தை பயன்படுத்துகிறார் மற்றும் ஒரு சரியான விமர்சனத்தை வைக்கிறார். மற்ற அனைவரும் அவநம்பிக்கையுடன் வெறித்து பார்க்கும்போது குழந்தை காற்றில் பறக்கும்போது மிருகத்தை கொன்றதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது பாஸ்டர் புன்னகைக்கிறார். இருப்பினும் கதாநாயகன் சுவரில் ஒட்டி கொண்டு படுகொலியில் விழாமல் இருப்பதில் அதிக அக்கறை கொண்டுள்ளார். அடடா, இந்த முறை 999 அதிர்ஷ்டம் கூட அவனை காப்பாற்ற முடியாது. அல்லது முடியுமா? நிச்சயமாக முடியும். யாரோ ஒரு கயிற்றை கீழே எறிந்து அவனை மேலே இருக்கிறார்கள். சீரியஸா ஏன் தேவைப்படுகிறது? 50 கிலோ எடையுள்ள குழந்தையை தூக்க 8 பேர். இறுதி முடிவு மலை முடிவில்லாத பூச்சி சடலங்களின் குவியலை இடித்தது. சூதாட்டம் எதுவாக இருந்தாலும் யூகோ மேலே வந்தார். ரெட் ஹெட் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் அது முடிந்தது. MS பெயிண்ட் டூல்களை போல வரையறுக்கப்பட்ட NPCகளில் கூட கொண்டாடப்படுகின்றன. அந்த அமைப்பு அறிவிக்கும் போது அவர் ஏராளமான பூச்சிகளை அழித்துவிட்டதாக அறிவிக்கிறார். இது அவரது சேதத்தை அதிகரிக்கிறது. எந்த பூச்சியையும் எதிர்த்து 20% மேலும் அவர் 3 நிலைகளை பெறுகிறார். இது நேர்மையாக ஒன்றுமில்லாதது போல் உணர்கிறது. சீரியஸாக அந்த நபர் 3 நிலைகளுக்கு 3000 பூச்சிகளைப் போல அழித்துவிட்டார். இந்த உலகில் பாட்டி ஒரு தூய நரகமே. இதற்கிடையில் வழுக்கை மனிதன் உதைக்கிறான். விரக்தியில் ஒரு சுவரை அவர் இன்னும் கதாநாயகனை நேரடியாக எதிர்கொள்ளவில்லை. மேலும் அவர் ஏற்கனவே 2 முறை தோற்றுவிட்டார். மேலும் அடித்தளத்தை அம்பலப்படுத்தி அந்த அடிவரடிகளை இழந்ததற்கு உயர் அதிகாரிகள் அதிக விலை கேட்கப் போகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். இது எல்லாம் பாஸ்டரின் தவறு. எங்கிருந்தோ அவர் தனது பானத்தில் ஒரு துளி எடுத்து பாட்டிலை சுவரில் அடித்து நொறுக்கி இப்போது அவரை கொல்லப் போகிறான் என்று உரிமைகிறார். அது அவரது சொந்த உயிரை தியாகம் செய்வதாக இருந்தாலும் கூட சரி. சிறைக்குள் அனைவரின் கண்களும் அவர் மீது உள்ளன. அவர் காப்பாற்றிய மக்கள் கதைகளை பரப்பி வருவது போல் தெரிகிறது. இப்போது அவர் பிரபலமானவர், மலைகளை அழிப்பவர். யூகோ அவர் எண்ணற்ற மக்களை காப்பாற்றினார் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போது எல்லோரும் விரும்புகிறார்கள். அவரை தங்கள் விருந்துகளுக்கு அழைக்கிறார்கள். ஆனால் அவர் தனி லெவலிங் செய்வதிலிருந்து ஒரு சஞ்சின் யூவை இழக்கிறார்.
அவர் தனியாக விளையாட விரும்புகிறார் என்று கூறுகிறார். அவர் துணைவர்களை அழைத்துச் செல்ல முடியாது. அந்த பூச்சி வேட்டையில் அணியில் அதிகமானவர்கள் இருப்பது உண்மையில் தனக்கு கிடைத்த தரத்தை குறைக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். துரதிர்ஷ்டவசமாக அவரது அதிர்ஷ்டம் எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தாலும் அது ஒரு சர்வ வல்லமை படைத்தவர். அவர் வீட்டில் ஒரு விருந்தால் சூழப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு காடுவும் செல்லும் போது அவரது தாயும் சகோதரியும் அனைவரும் புன்னகைக்கிறார்கள். அந்த ஏக்கமான மகிழ்ச்சியான உணர்வு அறையை நிரப்புகிறது. அவன் 20வது மாடிக்கு செல்வது தனக்கு தெரியும் என்று அவனுடைய சகோதரி கூறும்போது அவளுடைய அம்மா கவலைப்படுகிறாள். அவள் துண்டை முகர்ந்து பார்த்ததை அவன் நினைவில் வைத்துக் கொண்டு வேறு எதையும் விட அவளுடைய உடல்நலம் குறித்து தான் அதிகம் கவலைப்படுவதாக கூறுகிறான். அவனுடைய சகோதரி அவனுக்கு நன்றி கூறுகிறாள். அவனுடைய அம்மா சிரிக்கிறாள். அவர்கள் அனைவரும் சாப்பிட தொடங்குகிறார்கள். இப்போது நாம் இறுதியாக தூண்களின் 24வது நிலை வரையில் இருக்கிறோம். இதை விளக்குங்கள். அவன் சாப்பிட்டுக் கொண்டும் தன் சகோதரியுடன் அரட்டை அடிப்பதும் காட்டும் 50 பிரேம்கள். பின்னர் திடீரென்று அவன் நிலவரையில் வேகமாக ஓடி கண்ணில் பட்ட அனைத்தையும் வெட்டுகிறான். சாகசக்காரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததால் அவர்கள் உன்னை உடனடியாக கொண்டு விடுவார்கள். அவன் ஓடும்போது ஒரு கார்கோயில் பக்கவாட்டில் இருந்து பாய்ந்து வருகிறது. ஆனால் அவன் புத்திசாலித்தனமாக சுற்றி திரிந்து தன் வாளை கொண்டு தாக்குகிறான். கோலத்துடன் முதலில் திட்டமானது வடிவங்களை கவனித்து அசுரன் எவ்வாறு நகர்கிறது என்பதை கற்றுக்கொள்வதாகவும் அதன் தாளத்தை உறுதியாக உணரும் வரை அதன் தாக்குதல்களை தவிர்க்கிறான். பின்னர் உள்ளே சென்று அதன் கையை வெட்டுகிறான். அசுரன் விழுந்து உள்ளே தன்னை காண்கிறான். முதலாளி கதவின் முன் இங்கே விளைவு அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கும். கதவு திறக்கும் போது அவன் ஒரு விசித்திரமான அறையை காண்கிறான். இது போன்ற ஒன்றை அவன் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. மையத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் உள்ளே நுழைந்ததும் கதவு மூடுகிறது. குறைந்தபட்சம் சபிக்கப்பட்ட நிலை இங்கே அவனை பார்த்து சிரிக்கவில்லை. அமுதத்தை காக்கும் வாஸ்டட் பண்டைய கோலம் மட்டுமே 24 முதலாளி கவசம் மற்றும் பேரழிவு தரும் வலிமையானவர். ஆனால் யுகிட்டோ முன்னேறி செல்கிறான். தன்னிடம் உள்ள அனைத்தையும் அவைதான் என்பதை அறிந்து புள்ளி விவரங்கள் அதன் வேகமும் வடிவங்களும் கையாளக்கூடிய அளவுக்கு கணிக்கக்கூடியவை. மையத்தில் நேரடியாக தாக்குவதே அவனது திட்டம். ஆனால் காத்திருங்கள், அந்த வழுக்கை மனிதன் நம் கதாநாயகனை பார்த்து என்ன செய்கிறான்? அது அவன் செயலா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திடீரென்று 2வது கோலம் தோன்றுகிறது. அதனால் வழுக்கை மனிதன் உள்ளே நுழைந்து தனது சொந்த கோலமை செயல்படுத்தி யூகியை இருவரையும் எதிர்கொள்ள விட்டுவிட்டான். முழுமையான பூச்சி துஷ்பிரயோகம் செய்பவனே, இங்கே திரும்பி வா. அதனால் நான் உங்களை GMக்கு புகார் அளிக்க முடியும். இந்த மனிதன் வேண்டுமென்றே அதை இரட்டை நிலவரையாக மாற்றினான். ஒரு கத்தி பறந்து வந்து அதை தடுக்கிறான். இவை எதுவும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்பது இப்போது உறுதியாகிறது. ஆனால் பல துல்லியமான தாக்குதல்கள் மற்றும் அவருக்கு எதிரான 2 கோலம்களுடன் உயிர் வாழ்வது சாத்தியமற்றதாக தெரிகிறது. 4 பேர் மற்றும் தேவைப்படும். முதலாளிக்கு ஒரு முட்டாள் மட்டுமே சவால் விடுவான். 52ஆம் நிலை திருடனாக இருப்பதால் அது எளிதாக இருந்தது. ஒரு அரக்கனின் இருப்பை மறைப்பது அவனுக்கு எளிதாக இருந்தது. எனவே யூகோ திசை திருப்பப்படும் போது அந்த மனிதன் மற்ற கோலமை தூண்டிவிட்டு ஷேடோ ஸ்பைட்டை பயன்படுத்தி அவனை மீண்டும் ஒரு முறை சிக்க வைக்கிறான். அவனுக்கு திருடன் வகுப்பு இருப்பது மட்டுமல்லாமல் அவன் எஸ்ராங் கண்ணுக்கு தெரியாத உடையையும் அணிந்திருக்கிறான். அவனுக்கு நிலைமை சரியானது. அவன் அதை 3ற்கு எதிராக 1க்கு மாற்றியிருக்கிறான். விரைவில் அல்லது பின்னர் குழந்தை ஒரு கொடிய தவறு செய்யும் என்பதை அறிவான். அடடா, இந்த பையன் விடமாட்டான். அவன் தொடர்ந்து தள்ளுகிறான். அவன் தன் கத்தியை விஷமாக்கி மீண்டும் வீசுகிறான். இந்த முறை யுகிட்டோ கன்னத்தில் விழுங்குகிறான். குறைந்தபட்சம் விஷம் தூண்டுகிறது. ஆனால் அதிர்ஷ்டத்திற்கு நன்றி, விளைவு தோல்வியடைகிறது. டி அதை விசித்திரமாக காண்கிறார். அந்த விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர் செய்ய வேண்டியது எல்லாம் பொருட்களை வீசினால் இறுதியில் குழந்தை விஷமாகிவிடும். அவர் விடாமுயற்சியுடன் இருக்கும்போது நான் அவருக்கு இதை கொடுப்பேன். அவரை ஒரு முட்டாள் வில்லன் என்று அழைப்பார்கள், ட்ரோல் செய்கிறார்கள். குண்டுகள் நீங்கள் என்ன பெயரிட்டாலும் அவர் எல்லாவற்றையும் எரிக்கிறார். இதற்கிடையில் கதாநாயகன் தயவு செய்து என் சிறிய கோலாமை இங்கே கொல்லட்டும் என்று கூறுகிறார். டீச் அங்கு பல பொறிகளை அமைக்கிறார். அவனால் கூட அதில் நிற்க முடியாது. அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். உயரமாக தொங்கவிட, ஆனால் பின்னர் கோலம்களில் ஒன்று தரையில் மோதி அவரது முகபாவனை மாறுகிறது. இந்த மலிவான தந்திரங்களை எல்லாம் இன்னும் முடித்து விட்டீர்களா என்று யுகிட்டோ கேட்கிறார். அப்போதே டீஷுக்கு அந்த குழந்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கலாம் என்பதை உணர்ந்தால் யூகோ தரையில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து அவனை கீழே வந்து சண்டையில் சேர அழைக்கிறான். இங்கே விஷயங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. டிசி அதிர்ச்சி அடைகிறான். குழந்தை எப்படி கண்டுபிடித்தது? மேலும் அவன் கண்ணுக்கு தெரியாத தன்மையால் மூடப்பட்டு திருடன் வகுப்பை பயன்படுத்தும் போது யூகிட்டோ போர் வீரர்களின் அடிப்படை திறன் உள்ளுணர்வு என்று விளக்குகிறான். அந்த மாதிரியான விஷயம் அவருக்கு வேலை செய்யாது. டீஷு முட்டாளல்ல, யூகோவின் கீழ்நிலை உள்ளுணர்வு மட்டும் போதாது என்று அவர் கூறுகிறார். வெளிப்படையாக கதாநாயகன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். ஆனால் யுகிட்டோ சிரித்துக்கொண்டே, சரி, நான் பொய் சொன்னால் என்ன செய்வது? அதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அறையை விட்டு வெளியேறு. அந்த நேரத்தில் போதும் போதும் என்று டி முடிவு செய்கிறாள். அவன் 2 கத்திகளை எடுத்து உள்ளே நுழைகிறான். கதாநாயகன் அவனை நேராக தடுத்து மீண்டும் தூக்கி எறிகிறான். கடைசியாக நிற்பவர் யார் என்று இப்போது பார்ப்போம் என்று அறிவிக்கிறான். இதை பற்றி யாரோ கருத்து தெரிவிப்பதை பார்த்தான். நானும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது ஒரு சீன கதை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு உயரமான ராட்சச பெண்ணை காணவில்லையா? அந்த சக்தி வாய்ந்தவர்களில் ஒருவர் எப்போதும் இருப்பார் சீன படைப்புகளில். ஆனால் இல்லை, ராட்சத பெண் இல்லை. ஒரு வழுக்கை தலைவன் அறை முழுவதும் தூக்கி எறியப்படுகிறான். யூகோ எப்படி குறைந்த அளவிலான போர் வீரர் உள்ளுணர்வை தவிர வேறு எதையும் காணவில்லை என்று யோசிக்கிறான். உண்மை என்னவென்றால் உள்ளுணர் உண்மையில் அவன் வெற்றி பெற்ற அடிப்படை திறமை. அது நிகழ்தகவு மூலம் செயல்படுகிறது. மேலும் நீங்கள் ஒரு வகையான
என அதிர்ஷ்டத்தை பெறும்போது நிகழ்தகவு முற்றிலும் மாறுகிறது. பொறிகள், தூண்கள், அரக்கர்கள், தகாசி இருக்கும் இடம், அவர்கள் அமைத்த அனைத்தும் திருடன் முன்னோக்கி தள்ளுகிறான். குழந்தை இவ்வளவு குறைந்த நிலைக்கு ஈர்க்கக்கூடியது என்று ஒப்புக்கொள்கிறான். யுகிரோ அவருக்கு நன்றி தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் கோலம்கள் அருகில் உள்ளன. டீஷு தனது மனதை இழந்து வருகிறார். தனது சுறுசுறுப்பால் யூகோ ஒரு சுத்தமான தாக்குதலால் சிக்குவதற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகும் என்று கூறுகிறார். நிச்சயமாக அவர் ஒன்றை எடுத்து கதாநாயகனின் கையில் குத்துகிறார். குறைந்தபட்சம் யூகோ எதிர்கொள்கிறார். முடக்கம். தகாசி அதை பாராட்டுகிறார். அசாதாரண நிலை விளைவுகளை அவர் எப்படி எதிர்க்கிறார் என்று கேட்கிறார். யுகிட்டோ ஒரு தாக்குதலுக்காக பின்னால் இருந்து வர முயற்சிக்கிறார். ஆனால் டீசு மெதுவாக இல்லை. அவர் நிச்சயமாக தப்பிக்கிறார். பீஸ்ட் ஸ்டிங் உத்தரவாதமான வெற்றி விகிதத்துடன் கூடிய தாக்குதல்கள். ஆனால் பாஸ்டர் பட்டாம்பூச்சி நடனத்துடன் எதிர்கொள்கிறார். எல்லாவற்றையும் தவிர்த்து ஒரு மாயை உருவாக்குகிறார். உத்தரவாதமான தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஒரே வழி சரியான தப்பித்தல் என்று டீச் விளக்குகிறார். அவர் அனுப்புகிறார். இன்னும் 2 பேர் யுகிகோவின் திசையில் தாக்குகிறார்கள். ஒன்று அவரது காலுடன் இணைகிறது. தியோசி சிரிக்கிறார். சிறுவன் சரிந்து விழுவதற்கு முன்பு இது நேரத்தின் விஷயம். பின்னர் கியூவில் கோலம் ஒரு லேசரை சுடுகிறது. ஆனால் யூகோ காலில் ஒரு அடி வாங்கியதால் அவர் தவறி குனிந்து குண்டுவெடிப்பை தவிர்க்கிறார். டீசு சிரிக்கிறார். இது ஆச்சரியங்கள் நிறைந்த 20வது மாடி என்று கத்துகிறார். அவர் முதலாளியை தவிர்த்து குழந்தையை தவிர்த்து யூகோ இறுதியில் பெறும் தருணத்திற்காக காத்திருக்கிறார். சோர்வாக அவர் மற்றொரு தாக்குதலுக்கு துடிக்கிறார். யூகோ தடுக்கிறார். ஒரு தீர்வை பற்றி யோசிக்க முயற்சிக்கிறார். அப்போதே அவருக்கு ஒரு விசித்திரமான வழி ஏற்படுகிறது. அவர் மினி வரைபடத்திலிருந்து திசைப்பட்டு ஒரு பொறியில் நேரடியாக அடியெடுத்து வைத்தார். இறுதியாக சிறுவன் ஒன்றில் விழுந்தான். இப்போது 20வது மாடியில் இந்த வேலையை முடிக்க வேண்டிய நேரம் இது. அவன் கூர்மையான தேல் தாக்குதலை கட்டவிழ்த்து விடுகிறான். கதாநாயகன் தடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவன் பின்னால் தூக்கி எறியப்பட்டு சுவரில் மோதி விடுகிறான். குழந்தை மிகவும் போராடுகிறது. வழுக்கை மனிதன் கண்களில் இரத்த வெறியுடன் இது இங்கேயே முடிகிறது என்று முன்னோக்கி அடியெடுத்து வைக்கிறான். கதாநாயகன் தீவிரமாக கத்துகிறான். பின்னர் திடீரென்று முகபாவத்தை மாற்றி அவன் விளையாடினான் என்று கூறுகிறான். ஒளிரும் ஊதா நிற உருண்டைக்குள் டீச்சர்ஸ் அது ஒரு ஈர்ப்பு விசை என்பதை உணர்கிறான். மோசமான பகுதி என்னவென்றால் அவனால் பேசுவதற்கு கூட சரியாக வாயை திறக்க முடியாது. அழுத்தம் அதிகமாக உள்ளது. அவர் இதை இரட்டை நிலைவரையாக மாற்றிய போது நிலவரை வேலை செய்யும் விதம் மாறிவிட்டது. முதலாளிகள் அமைத்த பொறிகளை ஒரு உயர் வகுப்பு திருடன் கவனிக்காதது அவமானகரமானது என்று அவர் கூறுகிறார். இந்த பாஸ்டர்ட் போர் வீரன் எப்படி கவனிக்க முடியும்? அவனால் கூட என்ன செய்ய முடியவில்லை. பின்னர் முதலாளி ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி அவரை நேரடியாக டிராபி மைதானத்திலிருந்து தள்ளி சுவரில் மோதினார். அவரது உடல் கீழே விழுந்து ரத்தம் தேங்கி 2 கோலம்களும் அவரை பிடித்து அடித்து நொறுக்கியது. மீண்டும் தரையில் நீங்கள் பாதியாக கிழிக்கப்படுகிறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் தளர்ந்த உடலையும் பரவும் ரத்தத்தையும் வைத்து பார்த்தால் அதுதான் அவரது முடிவு. அது எப்படி சாத்தியம் என்று யோசித்து அவர் இறந்து விடுகிறார். அந்த நபர் இன்னும் உயிருடன் இருந்தால் அவர் முதலாளியுடன் முடிவடையும் நேரத்தில் அவரை காவல்துறையிடம் ஒப்படைப்பார் என்று அவர் மேலும் கூறுகிறார். அது நல்லதா என்று எனக்கு தெரியவில்லை. இது கதாநாயகனை ஒரு உன்னதமான பையன் போல தோற்றமளிக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு நிச்சயமாக வெகுமதி கிடைக்கும். எனவே அது மதிப்புக்குரியதாக இருக்கலாம். ஆனால் காத்திருங்கள், நான் மிக விரைவில் பேசினேன். வழுக்கை தலைவன் சிரித்தபடி எழுந்து நின்று யூகோவை அவருடன் குழப்ப வேண்டாம் என்று கூறுகிறான். டைனமட்டால் நிரப்பியவர் முழு இடத்தையும் வீழ்த்த இது போதுமானது என்று கூறுகிறார். யூகா பைத்தியக்காரத்தமாக இருப்பதை நிறுத்தச் சொல்கிறார். ஆனால் அவர் தொடர்ந்து சிரிக்கிறார். நிலவரை உண்மையில் இடிந்து விழ தொடங்குகிறது. யூகிரோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார். ஆனால் அவருக்கு கீழே தரை பிளந்து அவர் படுகொலியில் விழுகிறார். அவருக்கு 99% அதிர்ஷ்டம் இருப்பதை கருத்தில் கொண்டு அந்த வீழ்ச்சி அவரை மிகவும் அரிதான ஒரு கலைப்பொருளுடன் எங்காவது தரை இறக்க வேண்டும். மேலே பார்க்கும்போது அவர் எத்தனை மாடிகள் வழியாக இறங்கிவிட்டார் என்று கணக்கிடுகிறார். நம்ப முடியாதது. உண்மையில் ஒரு மறைக்கப்பட்ட அறை உள்ளது. நிச்சயமாக கோலம் அவரை பின்தொடர்கிறது. இந்த கதை யாரையும் ஓய்வெடுக்க விடுவதில்லை. எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். யூகி பாஸ்டர் அவரை இங்கே சிக்க வைத்ததை உணர்கிறார். ஆனால் பின்னர் ஒரு விசித்திரமான தங்க மார்பின் பின்னால் அவர் கவனிக்கிறார். வெளிப்படையாக இது ஒரு ரகசிய புதையல். ஒரு பிரச்சனை. 2 கோலங்களும் கீழே இறங்கின. மேலும் இந்த நெரிசலான அறையில் எங்கும் இல்லை. தப்பிக்க அவரது சிறந்த வழி அந்த மார்பில் எல்லாவற்றையும் பந்தயம் கட்டுவதுதான். அவர் அதை நேராக தேடுகிறார். ஒரு கோலம் ஊசலாடப்படுகிறது. அவர் சறுக்கி முழங்காலில் ஒரு துண்டை எடுத்து மற்றவரின் கையை பிடித்து மார்பை நோக்கி வளைக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டமோ இல்லையோ அவர் இன்னும் உடல் முழுவதும் ஒரு பலத்த அடியை எடுத்து பறந்து வால் சுழன்று சுவரில் மோதி அனுப்பினார். தன் விழா எலும்புகள் உடையவில்லை என்று கொண்டாடுகிறான். ஆனால் இன்னொரு சுத்தியல் அடி ஏற்கனவே வருவதை உணர்ந்தான். அதை தவிர்க்க இல்லை. உண்மையில் அடி வாங்குகிறான். அடடா, குழந்தையின் கால்கள் ஸ்பாக்கெட்டி போலக்ஸினில் ஆக மாறிவிட்டது. நிதானமாக 2 கோலம் என் பையன் தான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்படுகிறான். இது என்ன மாதிரியான நரகம் என்று யோசித்துக் கொண்டு தரையில் தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறான். வலி மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவனுக்கு வாந்தி எடுக்க வேண்டும். ஆனால் அவன் விட்டுக் கொடுக்க மறுக்கிறான். மார்பு அங்கேயே இருக்கிறது. பாம் இன்னொரு நசுக்கும் அடி. இப்போது அவன் மிகவும் அதிகமாக தெரிகிறான். சில ஜீன் ஊ. ஆனாலும் அவன் அந்த 70 வருட தூய வேதனையை நினைத்து அது மோசமாக இருந்தது என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறான். கால்கள் இல்லாவிட்டாலும் அவன் இப்போது கைவிட மாட்டேன் என்று கூறி தன்னை அந்த ஒளியை நோக்கி இழுத்து மார்பை திறக்கிறான். அவரது அதிர்ஷ்டத்தால்
காரணத்தால் இந்த வலையில் அபத்தமாக ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டியிருந்தது. ஒரு கோலம் பின்னால் இருந்து அவரை நோக்கி வரும்போது மற்றொன்று லேசரை சார்ஜ் செய்யும் போது அவர் பொருளை பார்த்து புன்னகைக்கிறார். அவர் அதை அவரது கையில் வைத்து இது இன்னும் முடியவில்லை என்று கூறுகிறார். அவளை டெலிபோர்ட் செய்கிறது, ஆனால் அது சீரற்றது, சரி செய்யப்படவில்லை. நிச்சயமாக எப்போதும் போல சில செயல்படுத்தும் நிகழ்தகவு முட்டாள்தனம் உள்ளது. ஓ இல்லை, வாய்ப்பு 32% குறைந்துள்ளது, அது 15% மட்டுமே. ஆனால் காத்திருங்கள், அவருக்கு 99% அதிர்ஷ்டம். அது வேலை செய்யுமா? கை இணைகிறது. நிச்சயமாக அது வேலை செய்கிறது. நாடகம் எதற்கும் இல்லை. என்ன, அது அவரை மறு உலகத்திற்கு அனுப்பும் என்று நினைத்தேன், ஆனால் இல்லை. அவர் கோலமின் பின்னால் மீண்டும் தோன்றுகிறார். கால்கள் சிதைந்து அவரது பிளேட்டை இயக்குகிறார், நேராக அதன் பலவீனமான புள்ளிகள். ஆனால் இந்த கதை எதையும் எளிதாக இருக்க விடாது. அந்த அசுரன் சுழன்று தோள்பட்டை சோதனையால் அவனை தாக்கி ஒரு பெரிய லேசரை சுட்டு அந்த இடத்தையே கிழித்து எறிந்தான். கதாநாயகன் கூட இது சண்டை மிகவும் கடினமானது, அவன் ஏற்கனவே வெல்லட்டும் என்று புகார் கூறுகிறான். இருப்பினும் அந்த உருப்படி முறியடிக்கப்பட்டது. அவன் மீண்டும் டெலிபோர்ட் செய்து மற்ற கோலத்தின் பின்னால் மீண்டும் தோன்றி அதன் பலவீனமான இடத்தை தாக்குகிறான். ஒரு சுத்தியல் தாக்குதல், மற்றொரு டெலிபோர்ட், பலவீனமான புள்ளியில் மற்றொரு சாய்வு. மீண்டும் அவன் வசைபாடுகிறான். அவன் உண்மையில் இப்போது அடிகளை தாக்க தொடங்குகிறான். அரக்கர்கள் அபத்தமான உடல்நல திருப்பங்களை கொண்டுள்ளனர் மற்றும் தாக்குதலை வர்த்தகரம் செய்கிறார்கள். மெக்கானிக்கை ஒன்றிலிருந்து மற்றொன்று மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். கோலம்கள் தங்கள் படிகங்களில் விரிசல்கள் பரவுவதால் தங்கள் மனதை இழக்க தொடங்குகின்றன. அவருக்கு கால்கள் இல்லாத போது வெட்டுக்கு பின் வெட்டு. டெலிபோர்ட் அனைத்தும் நான் அசைதான் கவனிக்கிறேன். கவனிக்கவும் அவர் உண்மையில் தரையை தொட முடியாது. அவன் வானில் போராடுகிறான், விட்டுக் கொடுக்க மறுக்கிறான். அவனை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அதற்காக அவர்கள் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். விஷயங்கள் அவன் மறைந்து விடுகிறான். பச்சை நிறத்தை ஊதா நிறத்தின் மையத்தில் நேராக குத்தும்படி கட்டாயப்படுத்தி அதை அகலமாக விரிக்கிறான். அதே நேரத்தில் யூகோ தலைக்கு மேல் தோன்றி மிருக குச்சியை செயல்படுத்தி ஒரு சரியான விமர்சன தாக்குதலை தருகிறான். உண்மையில் என்ன ஒரு சரியான விமர்சனம்? ஒரு விமர்சனம் ஏற்கனவே சரியானதல்லவா? அது தேவையற்றது. எப்படி இருந்தாலும் அவன் தனது வாளை உருவி இரண்டாவது கோலத்தை ஏற்றி தனது உறுதிப்பாடு இன்னும் முடியடையவில்லை என்று கூறி ஆழமாக வெட்டுகிறான். வானவில் நிற இறுதி பொருளை தூண்டுகிறான். அவன் கருமையாக தொடங்குகிறான். வளையல் வெட்டுகிறது. ஏதோ ஒரு வால்மார்ட் ட்ரிங்கெட் ரீசார்ஜ் செய்ய கெஞ்சுவது போல. ஆனால் யுகிட்டோ பண்டைய கோலத்தையும் மற்றொரு பண்டைய கோலத்தையும் தோற்கடித்து விட்டதாக அமைப்பு அறிவிக்கிறது. 2 இருந்ததால் அவன் 2 அமுதங்களை பெறுகிறான். அழகானது. ஒன்று அவனது தாய்க்கும் ஒன்று அவனது கால்கள் இல்லாததால் தயக்கமின்றி அவன் ஒரே மூச்சில் தன் உடலை கீழே இறங்குகிறான். ஒரு பச்சை உலை அறையை நிரப்புகிறது. அவன் உடல் முழுமையாக குணமடைந்து 100%க்கு திரும்புகிறது. மற்ற அமுதம் அவன் கையில் பாதுகாப்பாக உள்ளது. சரியானது. பின்னர் அமைப்பு அவன் சிறப்பு நிலைமைகளை அடைவதால் அவன் புதிய பட்டங்களை பெற்றுள்ளதாக அறிவிக்கிறது. சர்வைவர் கூடுதலாக 10 சகிப்புத்தன்மையை வழங்குகிறது. நீதி கூடுதலாக 10 திறமையும் சேர்க்கிறது. அவன் அவற்றை சிரித்துக்கொண்டே தன் சரக்குகளில் சேமித்து வைக்கிறான். வெளியேற வேண்டிய நேரம் இது. தொடர்ச்சியான பாய்ச்சல்கள் மற்றும் டெலிபோர்ட்டுகளுடன் அவன் குழியிலிருந்து வெளியேற ஏறுகிறான். சரி, போகவில்லை. அவன் மார்பில் கட்டப்பட்ட 100 டைனமிக் குச்சிகளால் தன்னைத்தானே வெடிக்க செய்தான். அது அப்படித்தான் வேலை செய்கிறது. அவனிடமிருந்து எதுவும் மிச்சமில்லை. குறைந்தபட்சம் நான் அப்படி நம்புகிறேன். அந்த குழந்தை கதவை திறந்து பெருமையுடன் இந்த நிலை முடிந்தது என்று சொன்னது. அதன் பிறகு அவர் நேராக கில்டுக்கு சென்று நடந்த அனைத்தையும் தெரிவித்தார். மேலும் அவர் மீட்டெடுத்த துணியை கூட அவர்களுக்கு காட்டினார். வரவேற்பாளர் உடனடியாக வெளியே ஓடி கில்ட் மாஸ்டரை அழைத்தார். அவர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வந்து ஒரு நேர்காணல் மற்றும் அதையெல்லாம் செய்ய தயாரா என்று கேட்டார். ஆனால் யுகிரோவால் அதை பற்றி கவலைப்பட முடியவில்லை. அவர் தனது தாயிடம் அமுதத்தை கொண்டு வர விரும்பினார். எடியோஸ், அமியோஸ், டேங்கோகோஸின் மேயரின் குவாசர் தெருக்களில் விஷங்கள் வித்தியாசமாக இருந்தன. இப்போது எல்லோரும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவரது முகம் முழுவதும் பூசப்பட்ட ஒரு விளம்பர பலகை கூட அவர் வீட்டிற்கு வந்து கதவை திறக்கிறார். அவரது 2 பெண்கள் அங்கேயே இருக்கிறார்கள். அவர் தனது அனைத்திலும் வலிமையான ஓட்காவை தான் கொண்டு வந்ததாக அம்மாவிடம் காட்டுகிறார். மருத்துவமனையில் மருத்துவர் அதை உறுதிப்படுத்துகிறார். யூகியின் நோய் முற்றிலும் குணமாகிவிட்டது. இருவராலும் நம்ப முடியவில்லை. ஒரு அமுதம் எவ்வளவு அரிதானது என்பதை கருத்தில் கொண்டு முழு குடும்பமும் யூகோவின் கையை பிடித்துக் கொண்டு தாயை அணைத்துக் கொள்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு தன்னை வளர்ப்பதற்காக அவளுக்கு நன்றி கூறுகிறார். அவள் உதவியற்ற நிலையில் இருப்பதை பார்க்க வேண்டிய ஒரு பரிதாபகரமான வயதான மனிதனை நினைவு கூர்ந்தார். நோமி குறுக்கிட்டு நாடகமாக இருப்பதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பச் சொன்னால் அதற்கான இடம் இதுவல்ல. பின்னர் அவள் அவனை எச்சரிக்கிறாள். அவன் தன் சுற்றுப்புறங்களை கண்காணிக்க வேண்டும். என்ன நடக்கிறது? திடீரென்று எல்லாம் இருளில் மூழ்கிறது. இது ஒரு சோகம். எங்கிருந்தோ ஒரு பொன்னிற மனிதன் தோன்றி இவ்வளவு போற்றத்துக்காக குடும்பம் இப்போது துக்கத்தில் மூழ்குவது எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். ஒரே ஆறுதல், அவர்கள் ஏற்கனவே மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் துதிஷ்டவசமாக அவளை காப்பாற்ற முடியவில்லை. அந்த வழியில் குடும்பத்தினர் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் கூறுகிறார். மரணத்திற்கான காரணம் மாறைப்பாக பட்டியலிடப்படும்.
சகோதரி. ஆனால் யுகிட்டோ தலையிடுகிறார். தான் என்ன செய்கிறேன் என்று யூகோ கேட்கும்போது பொன்னிறம் உறைந்து போகிறது. யுகிட்டோ இப்போது எப்படி நகர்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அந்த மனிதன் முயற்சி செய்கிறான். கதாநாயகன் அவனை அழுத்தி அவனிடம் கோருகிறான். அவன் ஏன் இங்கே இருக்கிறான் என்பதை விளக்கு. அப்போதுதான் அங்கீகாரம் விடுகிறது. இந்த மனிதன் குறைந்தபட்சம் கோட்பாட்டளவில் சிறந்த ஹீரோ, முதலிடத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த சாகசக்காரர், உலகம் அதன் மீட்பராக இருக்க நம்பியிருக்கும் மனிதன் பொன்னிறம் புன்னகைத்து உறுதிப்படுத்துகிறது. அது அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஓயாமா காஸ்மோ லைட் தொழில் ஹீரோ தரவரிசை LGBT பேட்ஜை பாருங்கள். அவர் ஏன் என்று யுகிட்டோ கிட்ட கேட்கிறார். நூயை தாக்குகிறார். ஆனால் தான் கேள்விகள் கேட்பதாக ஹீரோ வலியுறுத்துகிறார். யூகோ ஏன் வெற்றிட தடைக்குள் செல்ல முடியும் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் தீர்வு எளிது. உலகத்தை அழிக்கக்கூடிய அபாயங்களை அகற்ற மட்டுமே அவர் இங்கே இருக்கிறார். யுகிட்டோவுக்கு புரியவில்லை. உலக முடிவிற்கும் அவரது சகோதரிக்கும் என்ன சம்பந்தம்? அவள் செய்யும் எதிர்மறை செல்வாக்கின் மூலம் தான் ஒரு காரணி என்று லைட் விளக்குகிறார். தனது வருங்கால கணவரை உருவாக்க விதிக்கப்பட்டதாக கூற்றப்படும் மனிதனை யுகிரோ நினைவில் கொள்கிறார். அவளை மணந்து கொண்டாலும் அவனுக்கு புரியவில்லை. இந்த மனிதன் உலக அளவில் மிகவும் முக்கியமானவன் என்றும் அவனது திருமண முறிவு ஏற்படும் என்றும் லே தெளிவுபடுத்துகிறார். அவர் நிலவரை பயணங்களை கைவிடும் அளவுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். அரக்கர்கள் கட்டுப்படுத்தப்படாமல் போய் உலகம் பாதிக்கப்படும். எனவே முரோமி மறைமுகமாக காரணமாக இருப்பார். அதனால்தான் லே அவளை அகற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். யூகோ தனது விளக்கத்தை புரிந்து கொண்டால், ஆனால் யுகிட்டோ அவரிடம் கடந்த காலம் எதிர்காலத்தை போன்றது அல்ல என்று கூறுகிறார். இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதாவது நோய் ஒருபோதும் விபச்சாரத்திற்கு தள்ளப்பட மாட்டார். அந்த மனிதனை ஒருபோதும் சந்திக்க மாட்டார். அது மட்டும் எதிர்காலம் மாறிவிட்டதை குறிக்கிறது. எனவே லைட் அவளை கொல்ல எந்த காரணமும் இல்லை. லைட் தலையசைகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கோட்பாடுகளை நம்புவதற்கு பதிலாக இப்போது செயல்பட்டு அழிக்க எளிதானது என்று கூறுகிறார். நிச்சயமற்ற தன்மை. கதாநாயகன் அப்படி நடக்க விடமாட்டான் என்று கூறுகிறான். பொன்னிற மனிதன் அவனிடம் தயவு செய்து இப்படி நடந்து கொள்ளாதே, அவன் பையனை கொல்ல விரும்பவில்லை என்று கேட்கிறான். அப்படியானால் யுகிட்டோ ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாள்? அவளுடைய மரணம் உயிரிழப்புகளை குறைக்கும் என்று யுகிகோ அவனை உடனடியாக அங்கிருந்து வெளியேற சொல்கிறான். ஆனால் பொன்னிறம் தனக்கு ஒரு யோசனை இருப்பதாக பதிலளிக்கிறது. யூகா தன்னை வாழ விரும்பினால் அவனை போரில் தோற்கடிக்க வேண்டும். கதாநாயகன் ஏன் என்று கேட்கிறான். மேலும் யுகிகோ உண்மையில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவள் என்பதை காண விரும்புவதால் தான் அப்படி சொல்கிறாள் என்று பொன்னிறம் சொல்கிறது. இதற்காக அவன் வருத்தப்படுவான் என்று யூகா அவனை எச்சரிக்கிறார். ஆனால் பொன்னிறம் சிரிக்க மட்டுமே செய்கிறது. 3000க்கும் மேற்பட்ட அனைத்தையும் தனது நிலை சாளரத்தை இழுத்து குழந்தை எதிர்பார்த்ததை விட அவர் மிகவும் உயர்ந்தவர் என்று கூறுகிறார். அதை பார்த்த யூகி உடனடியாக தனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்பதை அறிவாள். பொன்னிறம் நெருங்கி வந்து அவளை பாதுகாக்கும் அளவுக்கு வலிமை இல்லை என்பதை இப்போது அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள். ஒரு பின்னடைவாளர் ஏற்கனவே அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. தனது வாளில் உள்ள ஒளிவட்டத்தை செயல்படுத்தி சகோதரி இறந்து விடுவாளா அல்லது யூகா சண்டையிடுவாரா என்று கேட்கிறார். ஏழை குழந்தை தயங்குகிறது. ஆனால் அது நேரத்தை மட்டுமே வாங்கும். அவர் 24 மணி நேரமும் அவள் பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். மேலும் சமன் செய்ய முடியாது. வேறு வழி இல்லாமல் அவர் போராடுவேன் என்று கூறுகிறார். அவருக்கு இருக்கும் ஒரே விஷயம் செய்ய வேண்டியவை 10 நிமிடங்கள் வெற்றிட தடையை தாண்டுவதுதான். ஆனால் அது மருத்துவமனைக்கும் நடக்காது. இல்லையெனில் அந்த இடம் அளிக்கப்படும். யூகாவிற்கும் வேறு வழி இல்லை. முற்றத்தில் லைட் இது நடக்கும் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் யூகா பதட்டமாக அவரை நிதானமாக இருக்க சொல்கிறார். லைட் ஒப்புக்கொள்கிறார். மெதுவாக தொடங்குவதாக சொல்கிறார். ஒரு முழு தாக்குதலை கட்டவிழ்த்து விடுகின்றன. ஒரு முறை கதாநாயகன் இது எளிதானது அல்ல என்று கத்துகிறார். பொன்னிறம் சிரிக்கும் போது அவர் குளோன்களை வரவழைத்து யுகிட்டோ சமாளிக்க நிறைய இருக்கும் என்று கூறுகிறார். யுகிட்டோ அவரது சரக்குகளில் மூழ்கி 2 மாற்று பொம்மைகளை செயல்படுத்துகிறார். அவை லைட் ஸ்ட்ரைக்கை உறிஞ்சுகின்றன. இருப்பினும் அவை பின்வாங்கப்படுகின்றன. லைட் அவரது தயாரிப்பை நிறைவு செய்கிறது. ஆனால் தூய பாதுகாப்பு அவரை 10 நிமிடங்கள் உயிருடன் வைத்திருக்காது என்று எச்சரிக்கிறது. அப்போதுதான் யூகா இழுக்கிறார். முட்டாள்தனமான கூண்டை வெளியேற்றி ஒரு விண்கல்லை கற்பனை செய்து இதை எப்படி கையாள்வது என்பது தனக்கு தெரியும் என்று அறிவிக்கிறார். பொருட்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியும் என்பதால் அவருக்கு சொந்த நன்மைகள் உள்ளன. குட்டையான பொன்னிற பிராட் காயமின்றி உயிர் பிழைத்தார். இந்த நபர் எந்த விதத்திலும் உண்மையான சேதத்தை ஏற்படுத்தவில்லை. எதிர்பார்த்தது போலவே அவர் புகையிலிருந்து வெளியே வந்து தனது பின்னடைவு வெற்றிட தடை திறனை கொடுத்தது என்பதை விளக்கினார். அதிர்ஷ்டம் அல்லது நிகழ்தகவு கையாளுதலுடன் இணைக்கப்பட்ட திறன். குளோன்கள் மறைந்து போவதை கதாநாயகன் கவனிக்கிறார். பொன்னிறம் அதை இவ்வளவு விரைவாக கண்டுபிடித்ததை கண்டு திகைத்து போகிறார். யுகிட்டோ அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு குப்பைத்திறனாக நினைக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறார். ஆனால் லைட் தலையை ஆட்டுகிறார். அதிர்ஷ்டம் பயனுள்ளதாக இருப்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். இப்போது அவர் தற்செயலாக மட்டும் தீர்க்க முடியாத விஷயங்களில் அவர் ஒருவர் என்பதை யுகிட்டோவிடம் நிரூபிக்கிறார். அவர் நீர் மந்திரவாதி, தாவர மந்திரவாதி, ஒரு நெருப்பு டைட்டன் மற்றும் தன்னை சுற்றியுள்ள உயிரினங்களின் கூட்டத்தை அழைக்கிறார். எல்லாவற்றையும் தீர்க்க மாட்டார். ஆனால் அவர் சுவாரஸ்யமான ஒன்றையும் கண்டார். லைட் தனது நிலையை வெளிப்படுத்திய போது யுகிட்டோ தனது அதிர்ஷ்டம் 0 இருப்பதை கவனித்தார். அவர் தனது குடும்பத்தின் முன் பொறுப்பற்ற எதையும் செய்ய விரும்பவில்லை. அவர் திட்டமிட்டு அவர் தனது தாயை நினைவில் வைத்துக் கொண்டு எந்த முறை எந்த வழியையும் எடுத்தாலும் அது நடக்காமல் பார்த்துக் கொள்வார் என்று கூறுகிறார். பிளான் தொடர்ந்து ஒரு தலையை கட்டவிழ்த்து விடுவதில் அந்த முறை எல்லாம் வெளியே போகிறது.
லைட் யூகோவிடம் இந்த அதிர்ஷ்டம் என்ன திறன் கொண்டது என்பதை காட்டச் சொல்கிறான். கதாநாயகன் தாக்குதல்கள் நெருங்கும் வரை காத்திருக்கிறான். பின்னர் அவனது சரக்குகளை திறந்து டெலிபோர்ட் பிரேஸ்லெட்டை சித்தப்படுத்துகிறான். இங்கே ஒரே ஒரு வழி மட்டுமே இருப்பதாக அவனுக்கு தெரியும். அமைப்பு விரைவாக சரிபார்க்கிறது. வெற்றி பெற அவன் மறைத்து விடுகிறான். அவன் ஏதோ பைத்தியகாரத்தனமாக விளையாட்டை விளையாடப் போகிறான் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, அவன் ஓடிப்போக டெலிபோர்ட் செய்தான். லைட் பறந்த பிறகு துரத்துகிறான். சிறுவரின் கைகளில் உள்ள பொருள் மிகவும் வசதியானது என்று கருத்து தெரிவிக்கிறான். இருப்பினும் அவனது சொந்த விமான மந்திரம் பிடிக்க போதுமானது என்பது ஒரு அவமானம். லைட் உண்மையில் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க ஆர்வமாக இருப்பதாக யூகோ மீண்டும் டெலிபோர்ட் செய்கிறான். கதாநாயகன் அப்பாவி பார்வையாளர்களின் நடுவில் தன்னை தூக்கி எறிந்துவிட்டு லைட் உண்மையில் ஒரு ஹீரோ என்றால் இந்த மக்களை கொல்ல மாட்டான் என்று அறிவிக்கிறான். பைத்தியகாரத்தனமான செயல். ஆனால் லைட் கண்களை மூடிக்கொண்டு ஆம், தான் ஒரு ஹீரோ என்றும் மக்களை பாதுகாப்பதே தனது கடமை என்றும் ஒப்புக்கொள்கிறான். மன்னிக்க முடியாத குற்றம். அவர் தனது விரல்களை இறுக பற்றி கொண்டு உயர்மட்ட மந்திரங்களை பயன்படுத்துவதை தடுக்கிறார். உண்மையில் அவர் சண்டையிட போகிறார். நேர்மையாக சொன்னால் அவர் வாள் பெரிய மந்திரங்கள் இல்லாவிட்டாலும் அது தன்னை தடுக்காது என்று கூறுகிறார். கொள்ளைகள் நோமியின் மண்டை ஓட்டை உடைக்க முயன்ற ஒருவருக்கு இது ஒரு திருப்பம். யூகி தன்னம்பிக்கையுடன் உணர தொடங்குகிறார். உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ஏறும் என்று நினைத்து தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ள தனது கேடயத்தை வெளியே இழுக்கிறார். லைட் புன்னகைக்கிறார். அவர் பழகிவிட்டார். இது போன்றவர்களுடன் சண்டையிட பொதுமக்களை பயன்படுத்தி அவரை பயமுறுத்துவது வேலை செய்யும் என்று நினைக்கும் எதிரிகள் அவர் பொய் சொல்லவில்லை என்பது தெரிய வந்தது. யூகோவை துரத்தும் அதே வேளையில் சுற்றி பறக்கும் அம்புகள் பொதுமக்களிடமிருந்து விலகிச் சென்றன. ஒரு அம்பு கேடயத்தை தாக்குகிறது. ஒரு கட்டிடத்தின் வழியாக ரிக்வாசட்கள் மற்றும் வெடிப்புகள் பேரிழவு நெருங்கி வரும்போது அரக்கர்கள் மனிதர்களைப் போல மாறு வேடமிட்டு தோன்ற தொடங்குகிறார்கள் என்று லைட் விளக்குகிறார். அவரது கடந்த கால வாழ்க்கையில் அவர் இதையெல்லாம் பார்த்ததில்லை. அவர் சேறுகளை வளர்ப்பதில் மிகவும் மும்முரமாக இருந்தார். இது ஒரு அவமானம் என்று லைட் கூறுகிறார். துதிஷ்டவசமாக அது நடப்பதை தடுப்பது அவர் அல்ல என்று யூகோ பதிலளிக்கிறார். அவர் மற்றொரு தாக்குதலை தடுக்கிறார். ஒரு சுவரில் வெடித்து மெதுவாக தன்னை வலுக்கட்டாயமாக உயர்த்திக் கொள்கிறார். லைட் ஏதோ சொல்ல தொடங்குகிறார். ஆனால் யூகோ அருகில் உள்ள ஸ்கேட்போர்டு கோட்டை பிடித்து வெளியேறும் வழியில் தந்திரங்களை இழுக்கிறார். லைட் சிரிக்கிறார். அது வேடிக்கையானது என்று கூறி தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறார். அவரை துண்டிக்கிறார். கணம் யுகிட்டோ நிற்கிறார். தாக்க தயாராக அவருக்கு பின்னால் ஒளி தோன்றுகிறது. யுகிட்டோ பக்கவாட்டில் பார்த்து ஒரு தூணை கண்டுபிடித்து நேரம் சரியாக இருப்பதாக முணுமுணிக்கிறார். லைட் பதட்டமாக தெரிகிறது. இல்லை, ஏனென்றால் அவர் நசுக்கப்பட போகிறார். ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு சிவிலியன் கார் அமர்ந்திருப்பதால் சரியை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். யூகோ அவரை பாராட்டுகிறார். அவர் உண்மையில் ஒரு கனிவான ஹீரோ என்று கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் அப்போதுதான் யுகிட்டோ தன்னால் எவ்வளவு பாதுகாக்க முடியும் என்பதை பார்க்க விரும்புவதாக கூறுகிறார். நகர கட்டடத்தின் வழியாக தீப்பொறிகள் வெடிக்கின்றன. தரையிலிருந்து தண்ணீர் வெடிக்கிறது. கதாநாயகன் இப்போது ஒரு பயங்கரவாதியாக மாறுவது என்ன? ஒளி தன்னை விட அமைதியானது. ஆனாலும் தண்ணீரை கொண்டு தீயை அணைக்க ஒரு டைனோசரை வரவழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். யூகோ அது போதாது என்று அறிவிக்கிறான். எல்லாம் எப்படி உடைகிறது என்பது ஒளி புரிந்து கொள்கிறது. விழும் மக்களை காப்பாற்ற விரைந்து செல்லும் மற்ற ஆவிகளை வரவழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. கார் கீழே இழுக்கப்படுகிறது. அவனை மறந்துவிடு. ஆனால் பொன்னிறம் அவன் பின்வாங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அவன் கையாள வேண்டியது அதிகம். மேலும் அவனுடைய தாக்குதல்கள் எதுவும் வேலை செய்யவில்லையா? யூகிகோ அது உண்மை என்று ஒப்புக்கொள்கிறான். அவன் தன் கேடயத்தை ஒளியின் மீது மோதி அவனை சமநிலையிலிருந்து தட்டிவிடுகிறான். லைட் தடுமாறி, நீ என்ன செய்கிறாய்? மக்களை கொள்ள விரும்புகிறாயா என்று கத்துகிறான் விளிம்பில். ஆனால் யூகோ அவனை வெட்டி நேராக குப்பையில் விழச் செய்கிறான். அந்த குழந்தை எந்த அர்த்தமும் இல்லை என்று லைட் சொல்கிறான். ஆனால் யுகிட்டோ தன் கோலை காட்டி எந்த நேரத்திலும் நகரத்தின் மீது ஒரு விண்கல்லை விழச் செய்யலாம் என்று எச்சரிக்கிறார். இறுதியாக லைட் கொடுக்கிறான். சரி என்று சொல்லி அவன் ஒப்புக்கொள்கிறான். யாரையும் கொல்ல அனுமதிக்கப்படாத இந்த அபத்தமான சண்டையில் அவன் தோற்றுவிட்டான். அவனுடைய சொந்த துதிஷ்டத்தால் எல்லாம் தவறாகிவிட்டது என்று அவன் விளக்குகிறான். முழு நகரத்தையும் அழித்தது யூகிக்கின் ஆபத்தான மோதல். லைட்டின் முடிவில் துதிஷ்டவசத்தால் ஏற்பட்ட பேரழிவால் ஓவின் அபரிதமான அதிர்ஷ்டம் பேரழிவை உருவாக்கியது. நகரத்தை நன்கு அறிந்த குழந்தையை அவர் கவர்ந்தவராக லைட் ஒப்புக்கொள்கிறார். இங்கே எல்லாம் எப்படி நடந்தது, என்ன வெடித்தது, ஏன் என்று சரியாக நினைவில் உள்ளது. ஏனெனில் அவர் தனது குடும்பத்தை இழந்தபோது அதை கடந்து வாழ்ந்தார். அந்த பொன்னிறத்தை அமைதிப்படுத்த அது போதுமானதாக என்று அவருக்கு கவலை இல்லை. சிறிது காலம் அவருடன் செல்ல வேண்டும். வெற்றிட தடை விரைவில் மறைந்துவிடும். லைட் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியிருந்தது. யூகாவால் செய்ய முடியாதது ஒன்று. கஸ்போரின் பேரிழவை தடுக்க மருத்துவமனைக்கு திரும்பும்படி அவர் அவரிடம் கூறுகிறார். ஒருவேளை அது நோயின் வருங்கால மனைவி என்று கூறப்படும் பெயராக இருக்கலாம். கதாநாயகன் குழப்பத்தில் இருக்கிறார். மருத்துவமனையை தாக்கும் பேரிழவை பற்றி தான் பேசுவதாக லீ தெளிவுபடுத்துகிறார். லே முகம் சுளித்து தான் நகைச்சுவையாக சொல்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறான். ஆனால் யூகோ சீரியஸாகவே இருக்கிறான். அவனுக்கு தெரியாது. லைட் அது சாத்தியமற்றது என்று சொல்கிறான். ஒரு பின்னடைவாளருக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி காற்றை வெளியேற்றுகிறான். ரீ, என்ன செய்ய நினைக்கிறாய்?
அவன் கேட்கிறான். கதாநாயகன் தனக்கு எந்த திட்டமும் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறான். இது எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியாது. வெற்றிடம் தடை குறையும் போது யூகி நேராக மருத்துவமனைக்கு ஓட வேண்டும். அவன் அங்கு சென்றதும் அவன் புரிந்து கொள்ள தொடங்குவான். யூகோ இன்னும் புரியவில்லை. ஆனால் லைட் அவனை உத்தரவுகளை பின்பற்ற சொல்கிறான். எதையும் பொருட்பற்ற முறையில் செய்யாவிட்டால் விளைவுகள் கடுமையாக இருக்கும். அடடா, அவன் தொடர்ந்து நடந்தான். ஒரு கூட்டமாக சொன்னான். எதையும் இழக்காமல் பின்னல் வெளியேறினான். வேறு வழியில்லாமல் கதாநாயகன் டெலிபோர்ட்டை பயன்படுத்துகிறான். அப்போதுதான் மருத்துவர் ஈட்டாவிடம் அம்மாவிடம் அவள் இப்போது இன்னும் பல ஆண்டு வாழ்வாள் என்று கூறுகிறார். அவள் அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறாள். எழுந்து நிற்கிறாள். யூகோ அமைதியாக நின்று சிந்தனையில் மூழ்கி பொன்னிறம் சொன்னாள். இந்த மருத்துவமனை பேரிழவு என்னவாக இருக்கும்? ஆபத்து அவர்கள் மீது வருவதை அறிந்ததும் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவன் அம்மா கொஞ்சம் உணவு கொண்டு வர வேண்டுமா என்று கேட்கிறான். ஆனால் அவன் வேண்டாம் என்று சொல்கிறான். அது நல்லது. அவர்கள் உடனடியாக வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர் திரும்பி வந்ததும் அவர் அவர்களுக்காக ஏதாவது தயார் செய்வார். அவர் அவர்களை விரைவாக சென்று தயாராக இருக்குமாறு வற்புறுத்துகிறார். அவர்கள் அதை விசித்திரமாக காண்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். அவள் குளியலறையில் சென்று எஸ்தர கண்ணுக்கு தெரியாத மேலங்கியான டெகிஷனிடம் இருந்து எடுத்த மேலங்கியை அணிந்து கொண்டு இது யாரும் பேசாத ஒன்று என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறாள். சிறலால் மட்டுமே அணுக முடியும். அவர் வெளியேற கதவை திறக்கிறார். அருகில் உள்ள ஒரு நோயாளி பயத்தில் குதித்து ஒரு பேய் கடந்து சென்றதா என்று யோசிக்கிறார். லிப்டின் உள்ளே இந்த கர்சர் பேரிழவு என்னவாக இருக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். வெளிச்சம் இருந்தது. முதல் அறிகுறிகளை கண்டவுடன் எல்லாம் தெளிவாகிவிடும் என்று கூறினார். இப்போது அவர் மோர் போல தோற்றமளிக்கும் நிலையில் இருக்கிறார். வரலாற்றில் ஒரு வடுவை ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல். மோர் கதவு. அவர் மெதுவாக உள்ளே நுழைகிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது மரணத்தின் வாசனை காற்றில் நீட்டிக்கிறது. அவர் தடயங்களை தேடி முன்னும் பின்னுமாக நடந்து செல்கிறார். சிஸ்டம் மெனுவில் திடீரென்று ஏதோ விசித்திரமாக உணர்கிறார். ஒரு சடலம் உயர தொடங்குகிறது. ஒன்று மட்டுமல்ல, உண்மையில் அவை அனைத்தும் எழுந்து நின்று தன்னை நோக்கி நகர தொடங்குகின்றன. அந்த நேரத்தில் அது தொடங்கியவுடன் அதை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கும் என்று பொன்னிறம் ஏன் சொன்னது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். தனது ஜோம்பிஸை பார்த்த கதாநாயகன் தனது கடந்த கால வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஒரு வகையான நெக்ரோமன்ஸ்டர் அல்லது உயிரினம் இருந்ததாக நினைவு கூர்ந்தார். இவை அனைத்தும் இறக்காதவை என்பதால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. தலையை சுத்தமாக வெட்டியது. மற்றொருவர் பாய்ந்து அதை பாதியாக கிழிக்கிறார். மூன்றில் ஒரு பங்கு பக்கத்தில் இருந்து வருகிறது. அவர் அதை திரும்பி உதைக்கிறார். அவரது கடந்த கால வாழ்க்கையில் இந்த உயிரினங்கள் ஒரு சரியான சடங்கு மூலம் கையாளப்பட்டுள்ளன. மேம்படுத்திக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் இந்த சாபம் மனிதர்களுக்கு பரவாது. எனவே அவர் கடிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உயிரினங்கள் முட்டாள்தனமானவை. அவர்கள் மீது ஒரு நாற்காலியை எரிய அவர்கள் குழப்பமடைந்து தடுமாறி ஒவ்வொருவராக அவரை நோக்கி வருகிறார்கள். மேலும் பலவற்றை வெட்டுகிறார். பெரும்பாலானவர்கள் கீழே விழும் வரை ஒன்றை மேசையால் உடைக்கிறார். உண்மையில் அவர் ஒரு தடுப்பை அமைத்து மறுபுறம் சிலவற்றை விட்டு விடுகிறார். பின்னர் அவர் ஏதோ ஒன்றை கவனிக்கிறார். ஒரு உயர் பதவியில் உள்ள சாகசக்காரர். ஆனால் ஜோம்பியாக அவர்களின் திறமைகள் எதுவும் இல்லை. அவர் இன்னொன்றை முடிக்கிறார். ஆனால் திடீரென்று அவருக்கு பின்னால் உள்ள கதவு சத்தமிடுகிறது. ஆனால் அவர் தாக்க நகரும் போது அங்கே அவன் நிறுத்துகிறான். இந்த அமைப்பு அவளை ஒரு சிவப்பு எதிரியாக குறிக்கவில்லை. ஆனால் அவள் இறக்கவில்லை. பாதி இறந்த நிலையில் இருக்கும் அந்த பெண் தன்னை வெட்ட வேண்டாம் என்று அவனிடம் கெஞ்சுகிறாள். அவள் அரிதாக பேச முடியாது. அவள் ஒரு ஜாம்பி அல்ல. ஆனால் அவள் ஏற்கனவே சபிக்கப்பட்டவள். சரியான கருவிகள் மற்றும் பொருட்கள் இல்லாமல் அவள் உயிர் பிழைக்க மாட்டாள். இப்போது அவள் தயங்குகிறான். அவளை புறக்கணித்து தடுப்பின் பின்னால் உள்ள ஜோம்பிஸை அகற்றுவதை எளிதான வழி. செயல்திறன் அல்லது எல்லாவற்றிலும் வேகமாக ஓடுவது. எனவே அவன் தனது போர்ட்டலை வெளியே எடுக்கிறான். ஒரு வணிகரிடம், ஒரு ரசவாதியிடம், ஒரு பிரார்த்தனை மண்டபத்திற்கு கூட ஒரு புத்தகத்தை பிடிக்கிறான். டெலிபோர்ட்டுடன் நேரத்தை உரைய வைப்பது போல. ஆனால் அவளுடைய விரல்களில் பரவும் ஊதா நிறத்தில் இருந்து சாபம் முன்னேறியுள்ளது. அவன் அவளுடைய ரத்தத்தில் ஒரு துளியை எடுத்து அதை ஒரு குப்பியில் போட்டு தான் சேகரித்த அனைத்து பொருட்களையும் கலக்க தொடங்குகிறான். நூல்களின்படி அது அவற்றை இணைத்து சடங்கை தொடங்குவதுதான் விஷயம். என்ன நடக்கும் என்று நினைக்கிறேன். புனித மருத்துவத்தில் அவருக்கு குறைவான திறமை இருப்பதால் வெற்றிக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை. 1% அதிகபட்சம். ஆனாலும் நிச்சயமாக அது வேலை செய்கிறது. மயக்கமடைந்த பெண்ணின் அருகில் மண்டியிட்டு குப்பியை அவள் உதடுகளில் வைத்து திரவத்தை ஓட விடுகிறான். அப்படி ஒரு வரியை நீங்கள் மீண்டும் சொல்லும் இடத்தில் கவனமாக இருங்கள். அது உங்களை பூட்டிக் கொள்ளலாம். ஆனால் அது வேலை செய்கிறது. அவள் கிளர்ந்தெழுந்து வாழ்க்கை திரும்புகிறது. இன்னும் உயிருடன் இருக்கிறாள். அவள் சரிபார்க்கும் போது சில ஜாம்பிஸ் கருப்பு சேறு குமிழ்களாக ஒன்றிணைகின்றன. உடல்கள் உறிஞ்சப்படுவது போல் தெரிகிறது. எண்ணற்ற கைகள் மற்றும் எலும்புக்கூடு தலையுடன் ஒரு பெரிய உயிரினமாக மாறுகின்றன. கதாநாயகன் ஆச்சரியப்படுகிறார். சேறுகள் மட்டுமே பொருட்களை அவ்வளவு எளிதில் உறிஞ்சும் அரக்கர்கள் அல்லவா? வெளிப்படையாக ஒவ்வொரு உடலிலும் வைக்கப்பட்ட சாபங்கள் அனைத்தும் இதில் இழுக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஜாம்பிஸும் முன்பு கொள்ளாததற்கு அவர் செலுத்த விலை இதுதான். அந்த பொன்னிற பாஸ்டர் தான் எவ்வளவு திறமையற்றவராக இருந்திருப்பான் என்று சிரிப்பார். ஆனால் அவன் அந்த பெண்ணை காப்பாற்றினான். அதனால் அவன் வருத்தப்படவில்லை. அசுரன் அதன் கூடாரங்களால் தாக்கும் போது அவன் முன்னோக்கி செல்கிறான். அது மீண்டும் தாக்குகிறது. அவன் மற்றொரு
தலையை வெட்டுகிறான். நரகத்தை போல ஆபத்தானது. ஆனால் வேறு வழியில்லை. அவன் அவற்றை வெட்டி கொண்டே இருக்கிறான். 3-4 இன்னும் கீழே போகின்றன. ஆனால் அந்த உயிரினம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகமாக முளைக்கிறது. அவனை பார்த்து முறைத்து பார்க்கிறது. அது மட்டுமல்ல, அது மேலும் மேலும் சடலங்களை இழுத்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் வருகிறது. யூகாவால் இதை நம்ப முடியவில்லை. மோசமானது. எத்தனை தலைகள் இருந்தாலும் சரி, அவன் வெட்டுகிறான். அது மீண்டும் மீண்டும் வரும். அசுரனை விட வேகமானது அல்ல. பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலான போர் வீரர் திறன்கள் ஒன்றை இலக்கு சண்டைக்காக உருவாக்கப்படுகின்றன, பகுதி தாக்குதல்களுக்காக அல்ல. அவனுடைய ஒரே உண்மையான வழி முட்டாள்தனத்தின் ஊழியர்கள் தான். ஆனால் அவனால் ஒரு மருத்துவமனைக்குள் விண்கல்லை வரவழைக்க முடியாது. இன்னொரு யோசனை அவன் மனதில் எழுகிறது. ஒருவேளை அந்த பொன்னிறம் தோன்றும் வரை அவன் நேரத்தை வாங்கலாம். கீழே அவனை தப்பிக்க கட்டாயப்படுத்துகிறது. அதே நேரத்தில் முழு அறையும் அவனை சுற்றி சிதறுகிறது. அது தடக்க முடியாதது. மாறுவதற்காக முன்பு அதை விரைவாக கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். இது போன்ற ஒன்றை ஒரே அடியில் முடிக்க போதுமானது. தீர்வுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அவன் மூளையில் குவிந்து கிடக்கும் மருத்துவ பொருட்களை நினைவில் கொள்கிறான். திடீரென்று ஒரு யோசனை எழுகிறது. அவனால் முடியும். ஏதாவது ஒன்றை உருவாக்கு. அவன் ஸ்ட்ரெச்சர்களில் இருந்து கால்களை கிழித்து அவற்றை குழாய்களைப் போல வடிவமைக்கிறான். அசுரன் மீண்டும் கீழே விழுந்து அது எவ்வளவு பொறுமையற்றது என்று முணுமுணுக்கிறான். தனது கேடயத்தை தயார் செய்கிறான். பொருள் வேகமாக துள்ளி குதித்து பக்கவாட்டில் தப்பித்து முந்தைய புத்தகத்தை வெளியே இழுத்து கருப்பு பெட்டியை செய்முறையை கண்டுபிடிக்கும் வரை புரட்டுகிறான். பிரச்சனை என்னவென்றால், அவனுக்கு பொட்டாசியம் நைட்ரேட், சல்பர் மற்றும் கரி தேவை. எங்கே அவன் அவற்றை கண்டுபிடிக்கப் போகிறான்? எளிதான தீர்வு டெலிபோர்ட்டிங் ஆக இருக்கும். ஆனால் அவன் ஏற்கனவே காலியாக இயங்குகிறான். மேலும் ரீசார்ஜ் செய்ய வேண்டும். எனவே அவன் இங்கே முன்னேற முடிவு செய்கிறான். மூளையில் அவன் மரத்தை காண்கிறான். அதை எரிப்பதன் மூலம் அதை கரியாக மாற்ற முடியும். அவன் அதை ரசவாத பானையில் வீசுகிறான். வெற்றி அந்த அமைப்பு மிக குறைந்த நிகழ்தகவு என்று எச்சரிக்கிறது. அடுத்த பிரச்சனை சல்பர் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட். அவன் தனது சரக்குகளில் இருந்து எதையோ எடுத்து நேரத்தை வாங்க அசுரனை நோக்கி வீசுகிறான். பின்னர் அவரது பழைய உலகத்திலிருந்து தகவல்களை தேட அவரது தொலைபேசியை பிரிக்கிறார். மாறிவிடும் தூரத்திலிருந்து கந்தகத்தை பெறலாம். ஒரு மரக்கிளையில் துர்நாற்றத்தை மறைக்க எல்லா இடங்களிலும் தூபம் பயன்படுத்தப்படுகிறது. சரிந்த பெண்ணை சுற்றி திரிந்து சில தீக்குச்சிகளை கண்டுபிடித்து அவற்றை விலக்கி எச்சத்தை துடைத்து ரசவாத பானையில் வீசுகிறார். கந்தகம் பெறப்பட்டது. கந்தகம் மட்டுமல்ல, இந்த அமைப்பு பொட்டாசியம் நைட்ரேட்டையும் உறுதிப்படுத்துகிறது. அதனுடன் கருப்பு பொடி தயாரிக்கப்படுகிறது. இப்போது அவனுக்கு வெடிமருந்துகள் மட்டுமே தேவை. சபிக்கப்பட்ட மருத்துவமனை சண்டையின் நடுவில் குழந்தை உண்மையில் ஒரு ஆயுதத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் அசுரன் அதன் நாக்கை அடித்து குற்றம் சாட்டுகிறான். நிச்சயமாக இப்போது அவன் செய்முறையை முடித்தவுடன் மிருகம் உள்ளே விரைகிறது. அந்த நேரத்தில் அந்த உலகில் இதற்கு முன்பு கண்டிராத ஒரு பொருளின் ரசவாதத்தை முடிக்க ஒரு தாளை பயன்படுத்துகிறான். வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தன. அவருடைய அதிர்ஷ்டம் அதிகமாக இருந்தால் முடிவு சிறப்பாக இருக்கும். அதனுடன் இரட்டை குழல் துப்பாக்கி உருவாக்கப்படுகிறது. கதாநாயகன் உடனடியாக ஒன்றல்ல 2 எடுத்து தாக்குகிறான். இதோட இந்த சீசன் முடியுது. உங்கள நான் அடுத்த புதிய சீரியஸ்ல பார்க்கிறேன். அப்படியே அந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.